ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு டேக் குக் ஃபிக்ஷன் ராம். ஓகே, ஸோ எனக்கு என்னான்னே தெரியலையே. எனக்கு என்னான்னு தெரியலடா. இப்போலாம் நம்ம ஆர்மிஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நான் ரொம்பலாம் இல்லை, இதுவே பிடிஎஸ் வந்து மிலிட்ரிக்கு போயிட்டு வந்த புதுசில் கூட இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணதே இல்லை. அதுக்கு முன்னாடியெல்லாம் ஆர்மிஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒரு பிடிஎஸ் கேங்னால ஒரு ஆர்மிக்குள்ளே இவ்வளோ பாண்டிங் வந்திருக்கா அப்படின்ட்டுன்னு. ஆனால் இப்போ ஃபுல்லாக பார்த்தோம்னா எனக்கு அவங்க பயாஸ்குள்ள சண்டை வரும். அது வந்து சும்மா ஜாலியா தான் இருக்கும் அப்பலாம். ஆனா, இப்பலாம் அது ரொம்ப ஹார்டா போற மாரி ஃபீல் ஆகுது. அதே மாரி ஷிப்பிங்குள்ளேயும் சண்டை போடுவாங்க. அது வந்து ஃபன்னா தான் போட்டுட்டு, அதுக்கப்புறம் சரிடா உனக்கு பிடிச்சது நீ பண்ணு, எனக்கு பிடிச்சது நான் பண்ணேன் அப்படின்ட்டு விட்டுருவாங்க. ஆனா, அதெல்லாம் இப்ப பார்த்தோம்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போற மாரி இருக்கு. அப்பலாம் சண்டை போடும்போது, அது வச்சிருக்க இப்ப ஆர்மிஸ் தான் திட்டுவாங்க. அ இப்ப நான் டேக்குக்கு சொல்றேன்னா, இன்னொரு ஜின்குக்கு சொல்லுதுன்னா, நான் அந்த பிள்ளைய திட்டுவேன். அந்த பிள்ளை என்ன தான் திட்டும். நாங்க எக்காரணத்த கொண்டியும் டேக்குக்கையோ, இல்ல ஜின்குக்கையோ திட்டுனதே கிடையாது. ஜிம்மினும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நாங்க அவங்கள திட்டுனதே கிடையாது. ஆனா, இப்போ ஃபுல்லாமே டைரக்ட்டா அவங்களையே பாயிண்ட் பண்ணி திட்டுற மாரி இருக்கு. எனக்குள்ள சத்தியமா என்ன நடக்குதுன்னு தெரியவே தெரியாது. அது மட்டும் இல்லாம எனக்கு என்னன்னா, 13 வருஷமா அவங்க ஒண்ணா இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும்ல ஒருத்தர் ஒருத்தர் எப்படின்னு. மேபி என்னதான் ஃபேமிலியா இருந்தாலும், ஃபேமிலிக்குள்ளேயுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா தான் இருக்கும். இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கையே பாருங்க. நம்ம பேரண்ட்ஸுமே எல்லா இடத்துலயும் நம்ம புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. அப்படின்றப்ப எல்லாருக்குள்ளயும் கொஞ்சம் வேறுபாடு இதெல்லாம் இருக்க தான் செய்யும். இத்தன வருஷமா அவங்க அந்த பாண்டிங்க புடிச்சு குடுத்துட்டு வந்தாங்கல்ல. அத ஏன் இப்ப நீங்க தப்பா பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு சீரியஸா உள்ள என்ன நடக்குது? இல்ல ஒரு ஆள மட்டும் அதுல பாயிண்ட் அவுட் பண்றாங்களா? எதுவுமே தெரியாதுடா. ஆனா நான் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, டைரக்ட்டா அந்த ஆர்டிஸ்ட்டவே திட்டுற மாரி இருக்கு. பிடிஎஸ் மட்டும் இல்ல, எல்லாருமே அப்படிதான் இப்ப வருது. ரொம்ப அவங்களுக்கு ஒரு பிரைவசியே இல்லாம, அது ரொம்ப ஒரு மாரி இருக்குடா. நான் பிஎல் பார்ப்பேன். ஸோ, அந்த பிஎல் ஃபேன்லயுமே அப்படிதான் இருக்கும். அவங்களோட அந்த ஒரு பிஎல் வந்து அஃபிஷியலா பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பிரேக் பண்ணா, அடுத்து அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்றது. இது லைஃப் ஹேஸ் டு பி மூவ் ஆன்டா. அப்ப நம்ம லைஃப்னே வச்சுக்கோவேன். நம்மளுக்கு வந்து இது செட் ஆகல அப்படின்னா, நம்ம கண்டிப்பா அடுத்த லைஃப்ப பார்த்து தான் ஆகணும். நம்மளால ஒரே இடத்துல உடைஞ்சு உட்காந்துர முடியாது. அதே மாரி தான் அந்த பிஎல்ல இருக்கவங்களும் இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கு. அதுக்கு என்ன கரெக்ட்டா இருக்குமோ, அத தான் அவங்க பண்ணுவாங்க. அந்த இடத்துல நம்ம போய் அவங்கள திட்டணும், இல்ல ரொம்ப அவங்கள ஹார்ஷா நடந்துக்கிட்டோம் அப்படின்னா, அது அவங்களுக்கு தான்டா கஷ்டம். புரிஞ்சுக்கோங்க சரிங்களா? அதுவும் கண்டிப்பா என் பட்டர்ஃப்ளைஸ் எக்காரணத்த கொண்டும் நம்ம பிடிஎஸ்ல சரி, இல்ல எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டையும் திட்டக்கூடாதுடா. அ அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்க. எவிடன்ஸோட ப்ரூவ் ஆச்சுன்னா ஓகே. அது வந்து ஓகே தப்பு பண்ணியிருக்காங்க. இனிமே நம்மளுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு செட் ஆகாது. நம்ம விட்டுறணும். ஆனா அதுக்குன்னு வெறும் நம்ம சோசியல் மீடியால பார்க்குறது, ஒருத்தவங்க கமெண்ட்ல சொல்றத வச்சுலாம் நம்ம என்னைக்குமே நம்ம திட்டக்கூடாது. முக்கியமா நான் எப்பயும் சொல்றேன், பிடிஎஸ்னா 7 மெம்பர்ஸ் தான்டா. மத்தவங்க எப்படி வேணா போட்டும்டா. என்னோட பட்டர்ஃப்ளைஸ் நீங்க ப்ராப்பரா இருக்கணும். சரிங்களா? நீங்க ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நெனைக்கிறேன். அதே மாரி பிடிஎஸ்ஸ ஃபுல்லா சேமா ரெஸ்பெக்ட் குடுத்து லவ் பண்ணுவேன்னு நெனைக்கிறேன்டா. ஏன்னா நான் பிடிஎஸ்னா 7 மெம்பர்ஸு. அது நல்லாவே தெரியும். ஒரு ஆள நீ ஹர்ட் பண்ணா கூட தேர் இஸ் நோ பிடிஎஸ் ஆர் யுவர்செல்ஃப் யூ கால் யூர் ஆர்மின்னு நீ கூப்பிடக்கூடாது. நான் இத சொன்னதுக்கே நெறைய பேர் கமெண்ட்ல சண்டைக்கு வராங்க. உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது. நீ எப்படி இப்படி சப்போர்ட் பண்ணலாம்? அப்படி இப்படின்றாங்க. நான் அந்த இடத்துல ஜின்குக்கும் சப்போர்ட் பண்ணல, டேக்குக்கும் சப்போர்ட் பண்ணல. யாருக்கும் சப்போர்ட் பண்ணல. பொதுவா பிடிஎஸ்ன்னு தான் பேசினேன். அதுக்கே சண்டைக்கு வந்தாங்க. எனக்குன்னு மட்டும் இல்ல. நெறையா கமெண்ட்ஸ்ல அப்படிதான் வந்துச்சு. மொதல்லாம் சண்டை போட்டா நாங்க எங்களுக்குள்ள தான் திட்டிக்கிருவோம். இப்பலாம் சண்டை போட்டா ஃபேமிலியவே இழுக்குறாங்க. அதனால வேணான்டா. சின்ன ஸ்டோரி வச்சா கூட அந்த ஸ்டோரிக்கு ஏதாச்சும் திட்டி மெசேஜ் அனுப்பிடுறாய்ங்கடா. என்ன பண்ண என்ன வைக்கன்னே தெர்ல. அப்படிலாம் இருக்கக்கூடாது சரிங்களாடா? நம்மளுக்கு வந்து ஒண்ணு புடிச்சிருக்கு. நம்ம அத பண்றோம். அது அடுத்தவங்களுக்கு அது புடிச்சிருச்சுனா, அது அவங்க பண்றாங்க. அது அவங்களோட விருப்பம். ஸோ, அத வந்து என்னைக்குமே நம்மளும் இன்வால்வ் ஆகக்கூடாது. அவங்களும் நம்மளோட பவுண்டரீஸ்குள்ள இன்வால்வ் ஆகக்கூடாது. சரிங்களா? அதே மாரி என் பட்டர்ஃப்ளைஸ் ப்ளீஸ்டா உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலைன்னா அங்க இருக்காதீங்க. அங்கருந்து வந்துருங்க. சரிங்களா? இல்ல அங்கருந்து நம்மளே ஹர்ட் பண்ணிட்டு, அவங்களே ஹர்ட் பண்ணிட்டு, அது வேணான்டா. நம்ம ஹேப்பியா இருக்கணும் அவ்வளோதான். அங்க இருந்தா நம்மளுக்கு ஹர்ட் ஆகுதுன்னு தோணுதுன்னா வந்துருங்க. போதும் அதுவே.
சரி, ரொம்ப வேணாம். அதுக்கப்புறம் ஸ்டோரி வராது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நான் ஏதோ கருத்து சொல்றேன்னு தப்பா மட்டும் எடுத்துக்கிறாதீங்க. பட் இனிமேல் யாராச்சும் கருத்து சொன்னா, அது கரெக்ட்டா, தப்பான்னு புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணுங்க. ஏன்னா, என் லைஃப்ல நான் இப்ப ஃபீல் பண்றேன். அப்ப வந்து நான் கேட்டுருக்கலாமோ அப்டின்ட்டு. ஏன்னா வாழ்ந்தவங்க அந்த அனுபவம் உள்ளவங்களுக்கு தான தெரியும் அதெல்லாம் பத்தி. ஸோ ஸோ அப்படிதான் நம்ம தான் அதெல்லாம் அட்வைஸு பூமருன்னு சொல்லுவோம். பட் அப்படிலாம் இல்லடா. அட்வைஸ் நல்லது தான். சொல்றதையும் சொல்றவங்களையும் பொறுத்து தான் நெனைக்கிறேன் நானு. சரி, ஓகே. நீங்க என்னோட பட்டர்ஃப்ளைஸ் இதெல்லாம் புரிஞ்சிருவீங்கன்னு நம்புறேன். ஸோ வெல்கம் பேக் டு டேக் சன்ஷைன் கார்டன் ஒன்ஸ் அகைன் ராம். ஸோ டேரக்ட்டா ஸ்டோரியே பார்த்துருவோம்டா. போன பார்ட்ல வந்து நம்ம அ ஜங்குக் வந்து சுகாவ மச்சான்னு சொல்லி கிண்டல் பண்ணது. அதுக்கப்புறம் அந்த நைட்டு ஒண்ணா டின்னர் சாப்ட்டுருப்பாங்க. அதோட முடிச்சிருப்போம். ஸோ இப்போ அதோட கன்டின்யூ தான்டா. அன்னைக்கு நைட்டு தான் நம்ம சுகா தான் செம்ம காண்டா இருக்காரு. அவர் பார்ல தான் உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஜேஹோப்பும் ஆரமும் இவ என்னடா என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இவ்ளோ குடிக்கிறா அப்படின்னு காண்டா ஒரு மாரி கன்ஃப்யூஸா தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. டேய் சுகா, என்னாச்சு? எதுக்கு இவ்ளோ குடிக்கிற? அண்ணா, உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது ஜெய்ஹோப் அண்ணா. உனக்கு தெரிஞ்சா நீ எல்லாம் இந்த பாரவே காலி பண்ணிருவடா. ஏய், என்னாச்சு? அதான் கேட்குறாள. என்னாச்சுன்னு சொல்லு மொத. ஆரம்பன் அது வந்து சொல்லுடா என்னடா? நான் ம் என்னடா சொல்றா? என்னால சொல்ல முடியலண்ணா. விடுங்கண்ணா. டேய், என்னடா ஆச்சு? நீ போய் இப்படி இருக்க மாட்டியா? என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு குடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஏன்னா அவருக்கு வந்து ஜங்குக் இப்ப மச்சான்னு கூப்பிட்டத சொன்னா, அவன நீ எப்புட்றா பார்த்தன்னு ஒரு கேள்வி வரும். அப்ப ஜிம்மின பார்க்க போனேன், இல்ல வீட்டுக்கு போனேன்னு வரும். ஸோ அதனாலேயே நம்ம சுகாவும் எதுவுமே சொல்லல. ஸோ உங்க அண்ணங்க 2 பேர் தான் ஒரு மாரி, என்னடா இவன் எதுவும் சொல்ல மாட்றான், ஏதோ சொல்ல வர்றா சொல்லவும் மாட்றான் அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த நைட் வந்து அப்படியே தான்டா போயிருக்கும் அவங்களுக்கு. ஸோ இப்படியே ஒரு 1 வீக் கேப்ல பார்ப்போம்டா. ஸோ 1 வீக்கு நம்ம ஜங்குக் வந்து எப்பயும் போல ஒர்க் கிளம்பியிருப்பாரு. நம்ம டேங் தான் வந்து சரி காய் வாங்கலாம் அப்படின்ட்டு பாட்டி கடைக்கு தான் வந்திருப்பாங்க. நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி பாட்டிய பத்தி. ஸோ அங்க தான் வந்து காய் வாங்கிக்கிட்டு இருப்பாங்கடா. என்னடா வயிறு நல்லா தெரியுது போலயே! 3 மாசத்துலயே 4 மாசத்துலயே வயிறு நல்லா தெரியுது. ம்ஹ்ம். அதான் பாட்டி. எனக்கும் தெர்ல. லைலா அப்புறம் எல்லாரும் சொல்றாங்க, 4 மாசத்துலலாம் வயிறு இப்படி தெரியாதுன்னு. ஆனா எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ஜங்குக்கிட்ட கேட்டா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ நல்லா சாப்பிடு எல்லாம் சரியாயிரும்னு சொல்றா. எதுவுமே சொல்ல மாட்றா. ம். எனக்கு என்னமோ பொம்பள புள்ள பிறக்கும்னு நெனைக்கிறேன். ஆ? எப்படி சாட்டி சொல்றீங்க? அப்பல்லாம் இல்லடா. சொல்லுவாங்க, வயிறுக்கு ஊசியா இருந்துச்சுன்னா பொம்பள பிள்ள, கீழ தொங்குச்சுன்னா ஆம்பள பையன்னு. அத வச்சு தான் சொல்றேன். ஓ! அப்படியா பாட்டி? சரி, அதெல்லாம் நீ ஒண்ணும் நெனைக்காத. நம்மளுக்கு என்னவோ அதுதான் நடக்கும். சரி இந்தா, ஊர்லேருந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்துச்சு. இந்த மாரி நேரத்தில கொய்யாப்பழம், சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்றதுலாம் நல்லது. இத அவிச்சு சாப்பிடு சரியா? அப்புறம் கொய்யாப்பழம் டெய்லி 2, 2 எடுத்துக்கோ. குழந்தைக்கு நல்லா சத்தா இருக்கும் இப்பயே. தேங்க்ஸ் பாட்டி. அப்படின்ட்டு வாங்கிட்டு காச தான்டா குடுக்க வராங்க. பட் பாட்டி வந்து வாங்கல. டேய், நான் என்ன சொன்னேன்? என் கொள்ளு பேர பிள்ளைங்கள பெத்துக் குடுக்குற வரைக்கும் நீ என்ட்ட காசே குடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன். மறந்துட்டியா என்ன? பாட்டி, நான் வாரம் வாரம் வந்து வாங்கிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ரூ. 100 ரூ. 200 வச்சாலும் ஒரு மாசத்துக்கு ரூ. 1000 வந்துருது. ரூ. 1000 உங்களுக்கு லாஸ் பாட்டி. எதுக்கு இதுக்கெல்லாம்? நீங்க என்ன நல்லா பாத்துக்கிறீங்க. அது பத்தாதா? டேய், எனக்குன்னு சொல்றதுக்கு சொந்தம் எதுவுமே கிடையாது. புரியுதா? எனக்கு இந்த கடை வச்சு குடுத்தது எல்லாமே ஜங்குக் தான்டா. அனாதையா இருந்த எனக்கு பாட்டின்னு ஒரு வாழ்க்கைய குடுத்தா. அப்படிப்பட்ட ஒருத்தன அப்படிப்பட்ட ஒருத்தனோட குழந்தைய வயித்துல சுமக்கிற. ஆ? உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா? இல்ல உன் பாட்டி பண்ணா நீ வாங்கிக்கிற மாட்டியா? அப்படின்றாங்க. ஸோ டேயாங்கும் ஸ்மைல் பண்ணிட்டு வாங்கிக்கிட்டாங்கடா. திடீர்னு வந்து போலான்னு தான் பார்க்குறாங்க. பட் டக்குன்னு பாட்டி வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க டேயாங்க. டேய் டேய் இருடா. இந்தா சுட சுட வாழை இல கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன். இது இனிப்பும் காரமும் கலந்து தான் இருக்கு 2மே. நல்லா சாப்பிடு சரியா? உனக்கு எது வேணாலும் கூச்சப்படாம என்ட்ட கேளு. அப்புறம் இந்த மாரி நேரத்துலலாம் ஃபாஸ்ட் ஃபுட் ரொம்ப சாப்பிடக்கூடாது. வீட்ல செய்ற ஃபுட்ட மட்டும் தான் சாப்பிடணும். புரியுதா? சரி பாட்டி.
அப்படின்ட்டு டேங் ஹேப்பியா போறாங்கடா. ஏன்னா, ஒரு வேள வந்து மித்ரா வந்து டேங் கூட இருந்து இந்த மாரி பார்த்து பார்த்து பண்ணியிருப்பாங்க. பட் வந்து மித்ராவே ரொம்ப ஹைட் பண்ணி தான் பார்க்குற மாரி இருக்கு. ஸோ, அப்ப வந்து அந்த பாட்டி வந்து அந்த வீக்லி ஒன்ஸ் இந்த மாரி கேர் பண்றது வந்து டேங்க்கே நல்லா இருக்கும்டா. இந்த பிரெக்னன்சி டயத்துல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் ஒருத்தவங்க கூட இருந்தா நல்லாருக்கும்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ, அந்த பாட்டி இருக்கிறது வந்து அந்த ஃபீலிங் வந்து இது பண்ண மாரி இருக்கும். ஸோ, நேரா வந்து வந்துகிட்டு தான்டா இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒருத்தவங்க அவங்கள கூப்பிடுற மாரி இருக்கும். ஸோ யாருன்னு திரும்பி பார்த்தா ஜென்னி தான்டா நிப்பாங்க. டேங்க் ஒரு மாரி பயமாவும் இருக்கும், அண்ட் கோவமாவும் இருக்கும். "ஓ! தம்பி நீ இங்க தான் இருக்கியா? இங்க என்ன பண்ற?" "அ அது வந்து ஆன்ட்டி இங்க தான் எங்க வீடு இருக்கு." "இங்க தான் இருக்கா?" "ம். ஏன் என்னாச்சு ஆன்ட்டி? எதுவும் பிரச்சனையா?" "இல்லப்பா என் வீடு இங்க தான் இருக்கு. அதான் கேட்டேன்." "இங்கயா? எங்க இருக்கு?" "வா என் வீட்ட காட்டுறேனே." அப்படின்றாங்க. டேங்க்கும் எப்படியாச்சும் ஏதாச்சும் தெரிஞ்சாகணும் அப்படின்ட்டு சரின்னு தான்டா அவங்கள ஃபாலோ பண்றாங்க. ரொம்பலாம் இல்ல. ஸோ 2 ஸ்டெப் எடுத்தோனே ஒரு ரைட்ல சந்து போகும். அந்த சந்துக்குள்ள 3வது வீடு தான். பார்க்கறதுக்கே வீடு வந்து யாருமே இல்லாத மாரி, ஒரு மாரி பாழடைஞ்ச மாரி தான்டா இருக்கும். டேங் பார்த்துட்டு வந்து ஜெனிய தான்டா பார்க்குறாங்க. ஜெனியும் டேங் அப்படியே பாவமா பார்க்குறாங்க. "என்னப்பா இந்த வீட பார்த்தா யாருமே வாழாத மாரி இருக்குல்ல? என்ன பண்ண? எனக்குன்னு யாரும் இல்ல. நான் மட்டும் தான். இதெல்லாம் பண்ணி என்ன பண்ண போறேன்? பாவம் மாசமா வேற இருக்க. உன்ன வேற இங்க கூட்டிட்டு வந்து தப்பு பண்ணிட்டேனோ! ஐயோ! அதனால என்ன ஆன்ட்டி? நானும் வீட்ல தனியா தான் இருப்பேன். நீங்க இங்க கூட்டிட்டு வந்ததும் கொஞ்சம் எனக்கு டைம் பாஸ் இருக்கிற மாரி இருக்கும்ல. ம். வாப்பா உள்ள அப்டின்றாங்க. ஸோ உள்ள போனா உள்ளயுமே அப்படிதானே இருக்கு. கொஞ்சம் டஸ்ட்டாவும் இருக்கு. என்னமோ இப்ப தான் அந்த வீடவே வந்து யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ டேங்க்கும் ஒரு மாரி பார்த்துட்டு அப்படியே தான் உட்காந்துருப்பாங்க. ஒரு சேர தான் வந்து ஜெனி வந்து கிளீன் பண்ணி குடுத்துருப்பாங்க டேங் உட்கார்றதுக்கு. ஸோ டேங் வந்து அதில தான்டா உட்காந்துருப்பாங்க. நம்ம ஜெனியும் உடனே வந்து தண்ணி எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க. டேங்க் ஒரு மாரி பயமா இருக்கும். இந்த தண்ணிய குடிச்சா என்ன ஆகும் அப்டின்ட்டுன்னு. ஸோ ஜெனி வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்கடா. பின்னாடி திரும்பி ஏதோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டயத்துல வந்து நம்ம டேங் வந்து பக்கத்துல ஒரு செடிக்குள்ள வந்து அந்த தண்ணிய ஊத்திருவாங்க. அப்படியே அவங்க குடிச்ச மாரி ஆக்ஷன் பண்ணுவாங்க. ஜெனி வந்து உடனே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் தான்டா எடுத்துட்டு வந்து அந்த டேபிள்ல வப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டேங்கும் எதுவுமே பேச மாட்டாங்க. கொஞ்சம் லைட்டா ஸ்மைல் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. "என்னப்பா சாப்பிடு, ஏன் பார்த்துக்கிட்டே இருக்க?" "ஐயோ! ஆன்ட்டி பிரெக்னன்ட் டயத்துல ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாது. அவ்வளோதான். என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா என்ன கொன்றுவாரு." "ஓ! சாரிப்பா நான் மோஸ்ட்லி வேலை வேலைன்ட்டு வெளியவே போயிருவேனா, அதனால வீடையும் பார்க்கறதில்ல. சாப்பாடும் அவ்வளவா ஃபாஸ்ட் ஃபுட் மட்டும் தான் வச்சிருப்பேன். கவலைப்படாதப்பா, அடுத்த தடவ நீ வரமேது நான் நல்லா சமைச்சு தரேன்." "ஐயோ! எதுக்கு ஆன்ட்டி இந்த சிரமம்லாம்? நீங்க வேணா ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வாங்களேன். அங்க என் வீட்டுக்காரருக்கு உங்கள கூட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்." "அவ்வளோதானப்பா, கண்டிப்பா வரேன் ஒரு நாளு." "ம். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?" "ம். நான் நல்லா இருக்கேன் ஆன்ட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்க. உடம்புக்கு என்னாச்சு?" அப்படின்றாங்க டேங்கு. அந்த ஜெனிலாம் உடனே ஆக்ஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கடா. அப்படியே ஃபேஸெல்லாம் பொத்திட்டு அழுகுற மாரி. நான் என்னப்பா சொல்லுவேன்? எல்லாரும் என்ன விட்டு போயிட்டாங்க. இன்னும் என் உடம்புல இருக்கிறது இந்த 5 தெம்பு மட்டும் தான் இருந்துச்சு. இப்ப வயசாக ஆக ஆக கண்ட கண்ட நோயெல்லாம் உடம்புல வந்து மாட்டிக்கிருச்சு. இன்னும் 1 வருஷமோ, 2 வருஷமோ தான் உயிரோட இருப்பேன் டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க. எவ்வளோ மருந்து சாப்பிட்டாலும் வேலைக்கு ஆகாதாம்ப்பா. அச்சச்சோ! என்ன ஆன்ட்டி சொல்றீங்க? வேற ஏதாச்சும் பெரிய ஹாஸ்பிட்டல்ல பார்க்கலாம்ல? என் ஃபேமிலி கூட டாக்டர் தான் ஆன்ட்டி அது. நாங்க ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் வச்சிருக்கோம். உங்களுக்காக வேணா நான் பேசி பார்க்கவா? என்னப்பா சொல்ற? இந்த மாரி இடத்துல இருக்க, உன் ஃபேமிலி ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்கன்ற? என்னால நம்பவே முடியலையேப்பா. அது வந்து ஆன்ட்டி எனக்கு ஏன் தெரியல. உங்கள பார்த்தா நம்பலான்னு தோணுது. ஆக்சுவலா உங்களுக்கு கிம்ன்ற ஒரு ஃபேமிலி பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும். அதுதான் எங்க அப்பா. அப்புறம் மித்ரா, அவங்க என் அம்மா. நான் ஜங்குக்குன்னு எங்க வீட்ல வேலை பார்க்குற ஒரு பெர்சன லவ் பண்ணனால, இப்ப இங்க வந்து அவர் கூட வாழ்றேன். ஆனா நான் சொன்னா கண்டிப்பா எங்க வீட்ல கேட்பாங்க ஆன்ட்டி. நீங்க வேணா சொல்லுங்களேன், நான் கேட்டு பார்க்குறேன்.
எதுக்குப்பா சிரமம்? அதெல்லாம் வேணாம். எப்படியோ சாக போறேன்தேல. ஐயோ! ஆன்ட்டி, ஏதோ உங்கட்ட பேசும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு. நீங்க ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? ம். நீங்க இப்படிலாம் பேசாதீங்களே! நான் தான் வீட்ல பேசி பார்க்குறேன்றேன்ல. கண்டிப்பா உங்களுக்கு எதுவும் ஆகாது. நீ சொல்ற, உன்ன பார்த்தா எனக்கும் மனசு அமைதியா இருக்குப்பா. அப்படியே என் பையன் கூட இருக்கிற மாரி. என் பையன் இருந்திருந்தா அவனுக்கும் உன் வயசு தான் இருந்திருக்கும். எல்லாம் என் நேரம். கவலைப்படாதீங்க ஆன்ட்டி. எது என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும். நீங்க ஏன் பையன் இல்லைன்னு ஃபீல் பண்றீங்க? என்ன உங்க பையனா பார்த்துக்கோங்களேன். உண்மையாவாப்பா? உண்மையா சொல்றியா? அப்படின்ட்டு டேங்க ஹக் பண்றாங்கடா. ஒரு மாரி ரொம்ப கேரிங்கா ஆக்ட் பண்ணிட்டு. ஆனா உள்ளுக்குள்ள அவ்ளோ எரியிறாங்க. அப்படியே உங்க அப்பன மாரியே இருக்கியேடா. எல்லாரையும் ஈஸியா ஏமாத்துற. ஆ? எல்லாரையும் ஈஸியா நம்புற. உங்களலாம் ஏமாத்துறது ரொம்ப ஈஸி போல. அப்படின்ட்டு அப்படியே ஹக்க பிரேக் பண்ணிட்டு டேங்க தான்டா பார்க்குறாங்க. டேங்கும் அவங்கள வந்து சாஃப்ட்டா ஸ்மைல் பண்ணி தான் பார்க்குறாங்க. நீ ரொம்ப நீ எவ்ளோ நல்ல பையன் தெரியுதாப்பா? கண்டிப்பா உங்க அம்மா உன்ன ரொம்ப அக் கேர் பண்ணி வளர்த்துருப்பாங்க, கண்ணுக்குள்ள வச்சு. ஆ, இந்த மாரி நல்லது கெட்டதெல்லாம் அம்மாவ தவிர வேற யாரால சொல்லிக் குடுக்க முடியும்? அப்டின்றாங்க. நான் டேங்க வந்து டிக்கர் பண்ணணும்னு தான் சொல்றதே. டேங்க அத புரிஞ்சுகிட்டு ஒரு மாரி சேடா தான் இருக்காங்க. ஆன்ட்டி, எங்க அம்மாக்கு என்ன சுத்தமா பிடிக்காது. நான் பிறந்ததுலருந்து இப்ப இப்ப வரைக்கும் அவங்க என்ன வெறுக்க மட்டும் தான் செய்றாங்க. நான் ஜங்குக்கு மேரேஜ் பண்ணா, நான் கஷ்டப்படுறேன்னு எல்லாரும் சொன்னப்ப, எங்க அம்மா மட்டும் தான் "போனா போய் தொல" அப்படின்டாங்க. அவங்க என்ன அந்த அளவுக்கு வெறுக்குறாங்க ஆன்ட்டி. நான் என்ன பண்ணேன்லாம் தெரியல. நான் அவங்களுக்கு என்ன சுத்தமா பிடிக்கவே மாட்டுது. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். ஏன்னு எனக்கும் தெரியல. அப்படின்ட்டு அவங்க அழுகுற மாரி ஒரு ஆக்டிங்க போடுறாங்கடா. குழந்த கூட நம்பிரும். பாரு எப்படி ஜெனி நம்பாம இருப்பாங்க. அவங்களும் டக்குன்னு டேங்க ஹக் பண்ணிட்டு அவங்க செஸ்ட்ல தான்டா சாய வைக்கிறாங்க. டேங்க்கு அவங்க தான் அம்மா. பட் டேங்கால அந்த மதரோட ஃபீல வந்து அவங்கட்ட ஃபீல் பண்ணவே முடியல. அப்பதான் அவங்க இது பண்றாங்க. நம்ம வந்து அவங்க வயித்துல பிறந்திருந்தா மட்டும் அவங்க அம்மா ஆயிற முடியாது. அந்த அரவணைப்பு, கேர் குடுக்குற ஒரு பெர்சன் இருக்காங்கல்ல. அதுதான் ஒரு உண்மையான பாசத்த குறிக்கும்னு நம்ம டேங்கு புரிஞ்சுக்கிறாங்க, ஜங்குக் சொன்னத. ஸோ வந்து அவங்க ஹக் பண்ணிட்டு அப்படியே டேங்கோட ஹேர தான்டா சாஃப்ட்டா டச் பண்றாங்க. "நீ என்னப்பா இப்படி சொல்லிட்ட? உனக்கு வேணா என்ன அம்மான்னு பார்த்துக்கோ. உன்னை இப்ப பையன் மாரி நல்லா பார்த்துக்கிறேன். ம். அதான் அம்மான்னு நான் இருக்கேன்ல." அப்படின்றாங்க. டேங்லாம் அப்படியே எமோஷன் ஆன மாரி அவங்கள தான்டா பார்க்குறாங்க. ஒருத்தவங்க ஒருத்தவங்க என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. விட்டா ஆஸ்கார் அவார்டே குடுக்கலாம். ஸோ அப்படியே கொஞ்சம் பேசிட்டு, அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டாங்கடா. நேரா வீட்டுக்கு தான் போறாங்க. ஜிம்மின்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. "என்னடா ஆச்சு? மார்க்கெட்டுக்கு தானே போயிட்டு வரேன்டா. எதுக்கு இவ்ளோ நேரம்?" "அது இல்ல ஜிமின். வரும்போது ஒருத்தவங்கள பார்த்தேன். அதான்." "சரி என்ன? இன்னைக்கு நீ காலேஜ் போலையா?" "இல்லடா. இன்னைக்கு தான் சொன்னேன்ல, ப்ராஜெக்ட் விஷயமா வெளிய போணுன்ட்டு." "ம். ஆமா. நானும் இன்னைக்கு என்னால முடியாது. ஒரு மாரி டயர்டா இருக்கு. நான் நாளையிலேருந்து போறேன்." "டேய், டயர்டா இருக்குன்னா அப்புறம் எதுக்கு நடக்குற? நடக்கலைன்னா அவ்வளோதான். உங்க அண்ணன் காலைல ஒரு அண்டா ஃபுல்லா என்ன தின்ன விட்டுட்டான். இப்ப நடந்தா தான் கொஞ்சமாச்சும் எனக்கு செமிக்கும். இல்லைன்னா குழந்தைங்க உருள்றதுக்கு கூட இடம் இருக்காது." "ம். அதுக்குள்ள இவ்ளோ தெரிஞ்சு வச்சிருக்கியேடா. சரி வா, நம்ம ஏதாச்சும் படம் பார்ப்போம்." "ம். சரிடா." அப்படின்ட்டு அவங்க தான்டா உள்ள வந்து படம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு வந்து காலிங் பெல் அடிக்கும். நம்ம டேங் தான் போய் ஓப்பன் பண்ணுவாங்க, ஜிமின எடுக்க சொல்லிட்டு. ஸோ ஓப்பன் பண்ணா சுகா தான்டா வாசல்லே தான் நிப்பாரு. உள்ள வரவே மாட்டாரு. ஆக்சுவலா அவர் ஃபர்ஸ்ட்டு வந்தது வந்து ஜிமின பார்க்குறதுக்கு தான். ஆனா இப்போ வந்தது வந்து டேங்க பார்க்குறதுக்கு தான். ஸோ டேங் தான்டா அப்படியே அந்த பெல்லில தான் கை வச்சுட்டு ஒரு மாரி ஸ்மைல் பண்ணுவாங்க அவங்க அண்ணன பார்த்துட்டு. "அண்ணே, அண்ணே எப்படி இருக்கீங்க நீங்க?" அப்படின்டுவாங்கடா. சுகாலாம் அவ்வளோதான். அண்ணன்னு கூப்பிட்டப்பயே டோட்டலா அங்கனக்குள்ள செத்துட்டாரு அவ்வளோதான். ஏன்னா அவரு பயந்துகிட்டே தான் இருப்பாரு. டேங் மூஞ்சில கூட முழிக்க மாட்டான் அப்படின்ட்டுன்னு. பட் டேங் வந்து அப்படிலாம் இல்ல அப்படின்றப்ப அவருக்கே ஒரு மாரி கஷ்டமா இருக்கு.
"உள்ள வானே, ஏன் வாசல்லயே நிக்கிற?" "நான் உள்ளலாம் வரல. ஜிம்மின் வெளிய போணும்னு சொன்னியா? அதான் கூப்பிட வந்தேன்." "ஓ! அட்லீஸ்ட் பின்னாடி கொல்லைப்புறத்துலயாச்சும் உட்காரலாம்ல? ஏதாச்சும் சாப்ட்டு சாப்பிட ஏதாச்சும் எடுத்துட்டு வரேனே." "இங்க பாரு, இங்க நான் எந்த ஒரு உறவையும் திருப்பி உருவாக்க வரல. ஜிம்மின கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். மத்தபடி அவன் வீட்ல கை நனைக்கலாம் எனக்கு விருப்பமே இல்ல." "அண்ணா, இன்னும் என் மேல உனக்கு கோவம் தானா?" "நான் கார்ல வெயிட் பண்றேன். ஜிமின வர சொல்லு." அப்படின்ட்டு அங்கருந்து போயிட்டாங்கடா. டேங்க் ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. ஸோ பின்னாடி திடீர்னு பார்த்தா நம்ம ஜிம்மின் தான் வந்து கை வைக்கிறாங்க. "நீ கவலைப்படாத டேயாங். உங்க அண்ணன பத்தி தான் உனக்கே தெரியும்ல. 3 பேரும் அப்படியே உன்னோட பிடிவாதத்துல பிறந்தவங்க. கண்டிப்பா உன்னோட அதிகமா தான் அவங்களுக்கும் இருக்கும். பட் அதே மாரி உன்ன மாரியே அவங்களுக்கும் இளகுன மனசு இருக்கு. கூடிய சீக்கிரமே எங்க அண்ணன் உன்ன எப்படி பார்த்துக்கிறான்னு பார்த்துட்டு, அவங்களே வருவாங்க பாரேன். பயப்படாத டேயாங்." "ம். நான் நம்புறேன் ஜிமின். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது வா." அப்படின்றாங்க. ஸோ உள்ள போயிட்டு அவங்களும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கிளம்புறாங்கடா. நம்ம டேங்க தனியா விட்டுட்டு போக மனசே இல்ல. ஸோ வந்து டேங்கையும் கூட்டிட்டு தான் வருவாங்க ஜிம்மின்னு. டேங்க் ஒரு மாரி நர்வஸா தான் இருக்கும். சுகா வந்து "நீ எல்லாம் வண்டியில ஏறக்கூடாது போன்னு" சொல்லிட்டா என்ன பண்றதுன்ட்டுன்னு. ஆனா சுகா வந்து பாசெஞ்சர் சீட்லயே உட்கார விட்டுருப்பாரு டேங்க. அவருக்கு ஒரு மாரி ஷாக்கா தான் இருக்கும் டேங்க்கும் இதெல்லாம் பார்க்க. ஸோ அப்படியே வந்து கார் வந்து ரொம்ப சாஃப்ட்டா தான்டா போகும். நம்ம டேங் வந்து அவங்களோட பெல்லில தான் கைய வச்சுட்டு அப்பப்போ கேர் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஸோ நம்ம டேங் சுகா தான் அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க தம்பிய பார்க்குறாங்களோ இல்லையோ, அவங்க தம்பியோட வயிற தான் பார்த்துக்கிட்டே வருவாங்க. அவருக்கே ஒரு மாரி இருக்கும். அது என்னதான் இருந்தாலும் தாய் மாமா ஆக போற ஃபீலிங் வந்து டிஃப்ரெண்ட் தானடா. ஸோ அந்த இத பார்த்துக்கிட்டே வருவாங்க. அத டேங் நோட் பண்ணல. அவர் வந்து கொஞ்சம் பயத்துல தான் இருப்பாரு. ஜிம்மின் தான் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபைனலா வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான்டா இறக்கியிருப்பாங்க. சாப்பிடலாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ ஃபுட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஃபுல்லாமே நேச்சுரலா இருக்கிற மாரி தான் இருக்கும். ஸோ டேங்கும் ஜிம்மியும் தான் ஒருத்தர ஒருத்தர பார்த்துட்டு ஸ்மைல் பண்றாங்க. அவங்க அண்ணன் கேரிங்லாம் பண்றான் அப்படின்ட்டுன்னு. ஸோ உள்ள போனோனே ஆர்டர்லாம் கரெக்ட்டா குடுக்குறாங்களா? மோஸ்ட்லி வந்து டேங்க்கு புடிச்ச மாரி சாப்பாடு, இந்த மாரி டயத்துல என்னென்ன சாப்பிடணும் அப்படின்ட்டு பார்த்து பார்த்து தான் வந்து சுகா ஆர்டர் குடுப்பாரு. நம்ம டேங்க்கு இதுவே போதுன்ற மாரி தான் இருக்கும். ஸோ டேங்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு வந்து ஃபோன் வரும். அட்டெண்ட் பண்ணா நம்ம ஜங்குக் தான். ஸோ டேங் வந்து இப்ப வந்து ஒரு பழைய மாடல் ஃபோன் தான் வச்சிருப்பாரு. ஸோ பேசினா அது அப்படியே வெளிய கேட்கும். ஸோ அதனால சுகா அண்ட் ஜிமின் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. "ஏய் என்னடா சாப்பிட்டியா? பத்திரமா போயிட்டீங்களா?" வந்துட்டோம் ஜங்குக். ஹோட்டல்ல தான் இருக்கோம்." சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அண்ணா தான் வாங்கி குடுத்துருக்காங்க." சரிடா. டேய் பார்த்து சாப்பிடு சரியா? நெறையாலாம் ரொம்ப எடுத்துக்கிறாத. ஆல்ரெடி பிரேக்ஃபாஸ்ட்டே நான் நெறையா குடுத்துட்டேன். அது வேற பயமா இருக்கு. காலைல நடந்தேல? ம். வேணாம் வேணான்னு சொல்லமேதே விட்டுருக்கணும். திணிச்சுட்டு அப்புறம் நடந்தியான்னு கேட்டா, "டேய் நீ தான் நைட் எதுவுமே சாப்பிடல. மார்னிங்கும் சாப்பிடலன்னா எப்புட்றா?" நடந்தேன் நடந்தேன். பாட்டி கடைக்கு வரைக்கும் போயிட்டு வந்தேன்." சரிடா. சாப்பிடு. நல்லா ஹெல்த்தி ஃபுட்டா சாப்பிடு. ஐஸ் தயவு செஞ்சு சாப்பிடாதடா. சளி பிடிச்சிரும் உனக்கு டக்குன்னு இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும். அப்புறம் வீட்டுக்கு போறதா இருந்தா பார்த்து போ. இல்லைன்னா என்ன கூப்பிடு. நான் கூட வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம்டா டேய் திருப்பி சொல்றேன். ஃபாஸ்ட் ஃபுட் மட்டும் சாப்பிடாதடா. ஐயோ! நான் சாப்பிட மாட்டேன் ஜங்குக். எத்தன தடவ சொல்லுவ? என் குழந்தை மேல எனக்கு அக்கறை இருக்காதா? டேய் அத விட உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்டா. இங்க பாரு நீ இப்ப சாப்பிடாம இருந்தேன்னா, நான் வரம்போது ஸ்ட்ராபெர்ரி வாங்கிட்டு வருவேன். சரியா? அத வச்சு ஸ்ட்ராபெர்ரி பேன் கேக் செஞ்சு தரேன். தயவு செஞ்சு ஃபாஸ்ட் ஃபுட் மட்டும் சாப்பிட்றக்கூடாது. செல்லம்ல. சாப்பிட மாட்டேன். செல்லம் செல்லம்ன்னு சொல்லாத. சரி, சரி. காசு வேணுனா கேளு. நீ எதுக்கும் காசு எடுத்துட்டு போயிருக்கேல? வச்சிருக்கேன்டா. காசு இல்லாம எப்படி வருவேன்? அதெல்லாம் வச்சிருக்கேன். சரிடா. பார்த்து இரு. சரியா? ஜிமின் கூட, என் மச்சான் கூடயே இரு. வேற எங்கேயும் போகாத. ஜங்குக் வாய மூடு. வீட்டுக்கு வந்தா கொன்றுவேன் உன்ன. சரி, சரி. ஆ எதா இருந்தாலும் கால் பண்ணு. ஆ பார்த்து இரு. எப்ப பார்த்தாலும் ஆளுங்க கூடயே இரு. தனியா எங்கேயும் போயிறாத. ரோடெல்லாம் பார்த்து கிராஸ் பண்ணு.
அதே மாரி மச்சான்ட்ட சொல்லி வண்டிய ஸ்லோவாவே ஓட்ட சொல்லு புரியுதா? சரிடா. இப்ப ஃபோன வை. நான் சாப்பிடணும். அப்டின்ட்டு ஃபோன கட் பண்ணிட்டாங்க. நம்ம ஜங்குக்கும் சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு அவரு ஒர்க்க தான்டா பார்க்குறாரு. இந்த இடத்துல சுகாவுக்கு வந்து அந்த ஜங்குக் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. மச்சான்னு சொல்லும்போது டென்ஷனா தான் இருக்கும். பட் வந்து அவன் வந்து ஜங்குக் வந்து எப்டி டேங்க வந்து கேர் பண்ணிக்கிறாங்க. இந்த மாரிலாம் பார்க்கும்போது அவருக்கே ஒரு மாரி கில்ட்டியா தான் இருக்கும். ஸோ இந்த மாரி நம்ம தம்பி இவ்ளோ மாறிட்டானா அப்டின்ட்டுன்னு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லு தான்டா குடுக்க வராங்க. நம்ம வந்து அவருக்கான சாப்பிடறதுக்கான காச தான் எடுப்பாரு. சுகாவுக்கு செம்ம டென்ஷன் ஆயிரும். "என்ன பண்ற நீ? கூப்ட்டு வந்த எனக்கு பில்லு கட்ட தெரியாதா?" "அது இல்லண்ணா. அது வந்து என்ன அது வந்து?" "அப்டி இல்லண்ணா. இது எனக்கு உன் கூட இருக்கணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா, நான் ஜிம்மின்னு கூட்டவுனே வந்தேன். ஆனா, நீங்க எல்லாரும் என்ன எங்க 2 பேரையும் இல்ல, எங்க 3 பேரையும் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் தான், என்னால உங்கட்ட இருந்து எதுவும் வாங்க முடியும். என்ன தப்பா எடுத்துக்கிறாதீங்கண்ணா." அப்படின்ட்டு டேங் வந்து அந்த காச வச்சுட்டாங்கடா. சிவாவுக்கு டென்ஷனா தான் ஆகுது. பட் இன்னொரு சைடு டேங் வந்து இவ்ளோ மெச்சூர்டா நடந்துக்குருவானா? இவ்ளோ பண்ணுவானா? அப்படின்ட்டு ஒரு மாரி அவருக்கே பூரிச்சு போய் தான் இருக்கும். ஸோ இப்படியே வந்து அந்த வந்து அ டங் ட டேங்க வந்து எப்படியாச்சும் ஹேப்பியா வச்சிருக்கணும் அப்படின்ட்டுன்னு, நெறையா நெறையா ரெஸ்டாரண்ட்ஸ் கூட்டிட்டு போறது, கிட்ஸ் பார்க் கூட்டிட்டு போறது, இந்த மாரி நெறையா இடத்துக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. அப்ப திடீர்னு டேங்க் வந்து வாமிட் ரொம்ப வந்துரும்டா, அது ரொம்ப ட்ராவல் பண்ணனால. ஸோ ரொம்ப வாமிட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால சுத்தமா முடியாது. ஒரு மாரி தலையிலலாம் கை வச்சுட்டு, வயித்த புடிச்சுட்டு அ அந்த பார்க்ல ஒரு பெஞ்ச் இருக்கும்லடா, அதில தான் உட்காந்துருப்பாங்க. நம்ம ஜிம்மின் தான் வந்து தண்ணி குடுத்து விசிறி விட்டுக்கிட்டு இருப்பாங்க. "ஏய்! நீ ஓகே தான? ஹாஸ்பிட்டல் போவோமா என்ன?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. இந்த மாரி டயத்துல இதெல்லாம் காமன் தான். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் கரெக்ட் ஆயிரும்." "நான் தான் சொன்னேன்ல டயான், சாப்பிட்டு வீட்டுக்கு போலான்னு. எதுக்கு இவ்ளோ ட்ராவல் உனக்கு? ஆ?" "அது இல்ல ஜிமின், சும்மா தான். எல்லாம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிரும்." "நீ சொன்னா கேட்கவே மாட்ட. ஏன்? ட்ராவல் பண்ணா என்ன ஆகும்?" "ம். சாருக்கு பிசினஸ பத்தி மட்டும் தான் தெரியும். இதெல்லாம் எங்க தெரிய போது? இந்த மாரி டயத்துல ஒரு சில பேருக்கு ட்ராவல் ஒத்துக்கிறாது. அதனால தான் எனக்கு சாப்பிட்டதெல்லாம் பெரட்டிருச்சு போல." "டேய்! ஒத்துக்கிறாதுன்னா சொல்ல மாட்டியா? ஆ? நீ என்ன சின்ன பையனா என்ன?" "அப்படி இல்லண்ணா. நானும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன். அதுதான்." "ஏன்? ஒருத்தன் கூட வந்தியா? அவன் உன்ன எங்கேயும் கூட்டிட்டு மாட்டியானா?" "இப்ப எதுக்கு எங்க அண்ணன இழுக்குறீங்க?" "ஜிம்மி நான் உன்ட்ட பேசல. நான் உன்ட்ட தான் கேட்குறேன் சொல்லு." "அப்படி இல்லண்ணா. அது வந்து காலேஜ்ன்றனால நாங்க அவ்வளோ எங்கேயும் வெளிய போறதில்ல. அவ்வளோதான்." "ஓ! வண்டியில ஏறு." அப்படின்றாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம டேங்கும் வண்டியில ஏறியிருப்பாங்கடா. நம்ம ஜிம்மினும் வந்து பேக் சீட்ல தான் உட்காந்துருப்பாங்க. நம்ம சுகாவுக்கு வந்து ஒரு மாரி கஷ்டமாவே இருக்கும். அவங்க தம்பிய வந்து இப்படி பார்க்குறது. எல்லா வசதியுமே இருந்து அவன வந்து நம்மளால பக்கத்துல இருந்து பார்த்துக்கிற முடியல அப்படின்ட்டு ரொம்ப கில்ட்டியாவே இருக்கும் அவருக்கு. பட் இதுக்கு மேல ட்ராவல் பண்றது கூட இருந்தா அவனுக்கு தான் பிரச்சனை அப்படின்ட்டு வீட்ல தான் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஒரு 4:00 அந்த டயத்துல தான் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து அப்பயும் வீட்டுக்குள்ளேயே வந்திருக்க மாட்டாங்க. நம்ம டேங் தான் ஒரு மாரி கஷ்டமா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பட் என்ன பண்ண, அவங்க அண்ணன் இவ்ளோ தூரம் வந்ததே பெருசு அப்படின்ற மாரி, "நான் போயிட்டு வரேண்ணா, நீங்க பார்த்துப்போங்க" அப்படின்ட்டு போயிருப்பாங்க. நம்ம டேங் பொண்ணு ஜிம்மின் தான்டா சுகாட்ட போயிருப்பாங்க. "டேய்! இப்ப கூட உனக்கு இறங்கி போக மனசு வரலைல? ஜிம்மின், உங்க அண்ணன் என் தம்பிய நல்லா தான் பார்த்துக்கிறான். ஆனா என்ன? சீக்கிரமே வந்து என் தம்பிய நான் பார்க்க வருவேன். சீக்கிரமே வருவேன் ஜிம்மின்." அப்படின்றாங்க. ஜிமினுக்கு எதுவும் புரியல. பட் இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாரி விட்டுட்டாங்க. ஸோ இப்படியே கட் பண்ணா மித்ரா தான்டா யார்ட்டயோ வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பாங்க. "இப்ப நீ என்ன சொல்ற? டேங் அவ வீட்டுக்கு போனாளா?" "ஆமா மேம். ஆளுங்க அப்படிதான் சொல்றாங்க நம்ம காட்ஸு. என நான் வேணா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்.
நீங்க எப்பயுமே டேங்க்கு செக்யூரா தான் இருக்கணும். புரியுதா? 24 ஹார்ஸும் டேங்க் என்ன பண்றான்? என்ன எங்க இருக்கான்? எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணணும். எந்த ஒரு மிஸ்டேக்கும் விட்றாதீங்க. கண்டிப்பா மேம். ம். குட். அப்படின்றாங்க. ஸோ ஒரு மாரி நர்வஸா தானே நிக்கிறாங்க. ஸோ அப்ப நம்ம வருண் தான் உள்ள வராங்க. என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் இல்ல. நீங்க எங்க போறீங்க? 2 நாளா உங்கள ஆளவே காணோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. சும்மா தான். வெளிய போயிட்டு பொய் சொல்லாதீங்க. அப்பப்போ உங்க பையன் எப்படி இருக்கான்னு ஆளுங்கள விட்டு பார்க்க விடுறீங்கல்ல. உன்ட்ட தான் என்ன பத்தி எதுவுமே மறைக்க முடியாதே. இவ்ளோ கோவமும், பிடிவாதமும் உங்களுக்கு எதுக்கு? போய் பேச வேண்டியதுல. உங்க பையன் தான. மித்ரா, உனக்கு நல்லாவே தெரியும். இப்ப டேங் இருக்க கண்டிஷன் சேஃப் இல்லன்ட்டு. நம்ம இப்ப அவன்ட்ட பேசுறோம், ஒண்ணா இருக்கோம்னு தெரிஞ்சுச்சுன்னா, கண்டிப்பா அது அவனுக்கு பிரச்சனையா தான் இருக்கும். நீங்க தான் பேசக்கூடாது. அட்லீஸ்ட் உங்க பசங்களையாச்சும் போ சொல்லலாம்ல. நானா சொன்னா அது கரெக்ட்டா இருக்காது. அவைங்களுக்கு தோணுச்சுன்னா அவைங்களே போட்டும். நான் அவங்கள என்னைக்கும் ஸ்டாப் பண்ண மாட்டேன். ம். சரி. என்னமோ பண்ணுங்க. ஆனா, எனக்கு ஏதோ கொஞ்ச நாளா பயமா இருக்கு. நீங்களும் பார்த்து இருந்துக்கோங்க. அப்படின்றாங்க. ஸோ சொல்லிட்டு வந்து அவங்க போயிட்டாங்கடா. நம்ம வருணுக்கும் ஒரு மாரி பயமா தான் இருக்கும். ஏன்னா, இப்ப பிஏட்ட ஃபோன் பண்ணும்போது, சாய் வெளிய வர்றதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு. நம்மளால இதுக்கு மேல எதுவும் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அத பார்க்க அவங்களுக்குமே ஒரு மாரி வருணுக்குமே என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்காது. ஸோ அப்படியே கட் பண்ணா ஒரு 1 மந்த்துடா. ரொம்ப சாஃப்ட்டா போயிருக்கும். டேக்ஓக் லைஃப்ல எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. நம்ம ஜெனி பார்த்தோம் அப்படின்னா, டேங்க்கிட்ட ரொம்ப அட்டாச் ஆயிட்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்க எந்த நம்பிக்கைக்கு வந்துட்டாங்கன்னா, டேங் வந்து இப்ப நம்மள முழுசா நம்புறான். நாம என்ன சொன்னாலும் கேட்பான். ஒரு அம்மான்ற கார்ட வச்சு அவன நம்ம ரொம்ப ஈஸியா ஏமாத்திரலாம் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அதே மாரி தான் நம்ம டேங் வந்து அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு தான்டா வந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஜெனி வந்து கரெக்ட்டா டேங் வரத பார்த்துட்டு, ஒரு குழந்தையோட ஃபோட்டோவ தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ டேங்கும் அத தான் ஒரு மாரி பார்ப்பாங்க. ஆன்டி இது இது ஃபோட்டோ அப்டின்றாங்க. ஸோ வந்து நம்ம ஜெனி வந்து ஏதோ டேங்க புதுசா இப்ப தான் பார்க்குற மாரி டக்குனு அந்த ஃபோட்டோவ மறைக்கிற மாரி தான்டா ஆக்ட் பண்ணுவாங்க. ஆன்டி தயவு செஞ்சு அத மறைக்காதீங்க. அந்த ஃபோட்டோவ காட்டுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. காட்டுங்கன்னு சொல்றேன்ல. அது என்னோட ஃபோட்டோ. உங்களுக்கு எப்படி கிடைச்சுச்சு? உண்மைய சொல்லுங்க. அப்டின்றாங்க. பட் ஜெனி குடுக்குற மாரியே இல்ல. ஏன்னா அவங்களோட பிளானே அதுதான். ஸோ டக்குனு வந்து நம்ம டேங் வந்து அந்த ஃபோட்டோவ புடுங்கியிருப்பாங்கடா. ஸோ அது வந்து ஒரு 2 ஃபோட்டோ இருக்கும் அந்த ஃபோட்டோ கீழ இன்னொன்னு. இன்னொரு ஃபோட்டோ பார்த்தோன்னா, வருணும், ஜெனியும் ஒண்ணா இருக்கிற மாரி இருக்கும். இத பார்த்துட்டு டேங் அப்படியே என்னமோ இதெல்லாம் புதுசா பார்க்குற மாரி ஜெனி அப்படியே பார்ப்பாங்கடா. ஆன்டி இது எங்க அப்பா உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? எங்க அப்பா எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்புறம் இந்த ஃபோட்டோ என்னோட சின்ன வயசு ஃபோட்டோ உங்கிட்ட எப்படி வந்துச்சு? அப்டின்றாங்க. நம்ம ஜெனி இத தானே எதிர்பார்த்தாங்க. ஸோ டக்குனு அப்படியே ஜன்னல் கிட்ட போயிட்டு ஏதோ டேங்க்ட்ட வந்து ரொம்ப அவங்க கஷ்டத்த ஷேர் பண்ற மாரி ஆக்ட் பண்றாங்கடா. டேங் இந்த உண்மைய உன்ட்ட நான் சொல்லக்கூடாதுன்னு நெனச்சேன். ஆனா எனக்கு இப்ப வேற வழி இல்லடா. பெத்த பிள்ளைய கண்ணு முன்னாடி வச்சுட்டு, நீ ஒவ்வொரு தடவையும் என்ன ஆன்டின்னு கூப்பிடும்போது, என் ஈரக்கொலையே நடுங்குது. எ என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க டேங் உங்க அம்மா ஏன் உன்ன வெறுக்குறாங்கன்னு தெரியுமா? இல்ல அது ஏன்னா நீ என் குழந்த. என்னோட உங்க அப்பாவோட காதலுக்கு அடையாளமா பிறந்த குழந்த. ஒருவேளை எங்களோட நீ உன்ன பெத்தது வேணா தப்பான முறையில இருக்கலாம். உங்க அப்பாவுக்கும் எனக்கும் உள்ள காதல் புனிதமானது. நான் உங்க அப்பாவ உயிருக்கு உயிரா காதலிச்சேன். எனக்கு புரியல ஆன்டி. நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? எங்க அம்மா மித்ரா தான். இல்லட்டயா, உன்னோட அம்மா நான். 10 மாசமா உன்ன என் வயித்துல சுமந்தேன். எங்க அப்பா பணக்காரனுக்கு என்ன கட்டிக் குடுக்கணுன்ட்டு, உங்க அப்பாட்ட இருந்து என்ன பிரிச்சுட்டாங்க. அவன் கூடயும் சந்தோஷமா என்னால வாழ முடியல. நிமிஷத்துக்கு நிமிஷம் நரக வாழ்க்கை வாழ்ந்தேன். திடீர்னு ஒரு நாள் உங்க அப்பாவ பார்த்தேன். சரோகேட்டடா இருக்கிறதா நான் தான் ஒத்துக்கிட்டு ஊசி போட்டோம்.
ஆனா அதில சக்சஸ் ரேட் வரல. அன்னைக்கு ஒரு பார்ட்டிக்கு உங்க அப்பா கூட நான் போயிருந்தேன். அப்பதான் ஏதோ ஒரு எங்களோட ட்ரிங்க்ஸ்ல ஏதோ மிக்ஸ் ஆயிருக்கு. அன்னைக்கு நைட்டு உங்க அப்பா என்ட்ட எல்லை மீறி நடந்துக்கிட்டாரு. இது வெளிய யாருக்குமே சொல்லாம, சர்டிஃபிகேட் மூலியமா தான் நீ பிறந்தன்னு இந்த உலகத்த நம்ப வைக்கலாம்னு நெனச்சேன். ஆனா அன்னைக்கு உங்க அப்பாவோட எனிமியான சாய், இது எல்லாத்தையும் போட்டு எல்லாரும் முன்னாடியும் உடைச்சுட்டாரு. எனக்கு உனக்கு உன் பேர் மேல எந்த களங்கமும் வந்துடக்கூடாதுன்னு, நானும் உண்மைய போட்டு உடைச்சுட்டேன். ஆனா உங்க அப்பா அத ஏத்துக்கிறதா இல்ல. உங்க அப்பாவுக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும்டா. ஒருவேளை நீ மித்ரா வயித்துல பிறக்காம இருக்கலாம். ஆனா உங்க அப்பாவோட ரத்தம் நீ. ஆனா அவரு என்ன இப்ப வெறுக்கிறாரு. இதுக்கெல்லாம் காரணம் நான் அவர்ட்ட பொய்யா இருந்தது தான். எப்பயுமே நான் அவர்ட்ட பொய்யா தான் இருந்திருக்கேன். குழந்தை பிறந்தோனே உன்ன கூட்டிட்டு நான் இங்கேருந்து போயிரணும்னு நெனச்சேன். ஆனா உங்க அம்மா உங்களோட 4வது குழந்தை என்னால தான் இறந்த கோவத்துல உங்க அம்மாவும், உங்க அம்மாவோட அம்மா, பாட்டியும் சேர்ந்துக்கிட்டு உன்ன என்ட்டருந்து பிரிச்சுட்டாங்கட்டயா. என்ட்டருந்து பிரிச்சுட்டு இத்தன வருஷமா என்ன உன்ன பார்க்க கூட விடல தெரியுமா? உன்ன ஒவ்வொரு தடவையும் பார்க்க வரும்போது என்ன அடிச்சு சித்திரவதை பண்ணுவாங்க. அதே மீறி நான் பார்க்க வந்ததுக்கு பொய் கேஸ் போட்டு என்ன உள்ள தள்ளிட்டாங்க. இப்ப தான் நான் வெளியவே வந்துட்டேன்யா. வெளிய வந்ததுக்கு அப்புறம் தான் நீ இப்படி கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் எப்படி ஒரு அம்மாவால அது இந்த மாரி நேரத்துல அந்த பையன விட்டுட்டு சும்மா இருக்க முடியும்? என்னதான் இருந்தாலும் உன்ன என் வயித்துல சுமந்துட்டேன்யா. அம்மாக்கு பாசம் இல்லாம இருக்குமா? அப்படின்றாங்க. அவங்கலாம் இந்த உண்மைலாம் தெரியாம இருந்திருந்தா இந்நேரம் அவங்க ஆக்டிங்ல விழுந்திருப்பாங்க. பட்டு இப்ப அப்படி இல்லையே! ஆனாலும் நடிச்சாகணும். வேற வழி இல்ல. ஸோ ஒரு மாரி ரொம்ப உடைஞ்சு போன மாரி தான்டா ஆக்ட் பண்றாங்க. நீங்க சொல்றது உண்மையா? அப்ப நான் உங்களோட குழந்தை இல்லையா? டேய் என்ன மன்னிச்சிருடா. ஆனா உன் அம்மா நான் தான்டா. தயவு செஞ்சு நீ என்ன ஒதுக்கி வச்சிராதட்டயா. இனிமேலாச்சும் அம்மா கூட இரு. வாடா. அப்படின்ட்டு அவங்க கைய தான்டா கெட்டி பிடிக்கிற மாரி காட்டுறாங்க. டேங்க்கு கண்டிப்பா அந்த பிளான்ல போய் தான் ஆகணும். ஸோ வேகமா வந்து அப்படியே அவங்கள ஹக் பண்ணிக்கிறாங்கடா. அவங்களுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. பட் வேற வழி இல்ல அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அம்மா அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. நம்ம ஜெனியெல்லாம் ஏதோ இந்த வார்த்தைய கேட்க தவறுந்த மாரி அப்படியே டேங்க தான் ரொம்ப ஹக் பண்றாங்க. டேங்க்லாம் உள்ள கோவமா வருது. "நீ இன்னும் எவ்வளோ பொய் சொல்லுவ?" அப்படின்ட்டுன்னு. அம்மா ஏம்மா என்ன விட்டுட்டு போனீங்க? அந்த வீட்ல நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? எனக்கு தெரியும் டேயாங். அம்மா மன்னிச்சிடுடா. இனிமேல் அம்மா உன்ன விட்டுட்டு எங்கேயும் போமாட்டேன். உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்துக்கும் அம்மா உன் கூட இருப்பேன். அம்மா உன்ன நல்லா பார்த்துக்கிருவேன்டா. இதுக்கப்புறம் என்ன விட்டுட்டு போகாதீங்கம்மா. நீங்க நீங்க இருக்க வேணாம். என் கூட, ஜங்குக் கூட நம்ம வீட்ல வந்துருங்க. அப்டின்றாங்க. ஜென்னிக்கு ஒரு மாரி ஃபேஸே சேஞ்ச் ஆகுது. ஏன்னா இந்த வீட்லயுமே டேங் வரும்போது மட்டும் தான் அவங்க இருப்பாங்க. இந்த மாரிலாம் செட்டே ஆகாது அவங்களுக்கு. இதுவே ஜங்குக் வீட்ல அவைங்க கூட இருக்கணும்னா கண்டிப்பா முடியாது. பட் பிளான்னு ஒண்ணு இருக்குல்ல. அத கண்டிப்பா கொண்டு போணும்னா வேற வழி இல்ல. கண்டிப்பாடா. உன்ன என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனா, உங்க அம்மாவுக்கு நான் உன்ன பார்க்குறேன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, பிரச்சனை தான்டா வரும். வந்தா வரட்டும். சின்ன வயசுலேருந்து அவங்க பாசத்துக்காக நான் எவ்வளோ ஏங்கியிருக்கேன். ஆனா, ஒரு நாள் கூட அவங்க என்ன பார்த்தது கூட கிடையாது. இப்ப நீங்க இருக்கீங்க. நான் தைரியமா சொல்லுவேன். நீங்க தான் என் அம்மான்னு. வேணாட்டயா, இதெல்லாம் ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சுச்சுன்னா, உங்க அப்பாவுக்கு கெட்ட பேரு. அதுக்கப்புறம் அதனால என்ன? நீங்களும் அவங்களுக்கு அவங்க என் அப்பான்னா, உங்களுக்கு சரி உரிமை இருக்குமா? உங்களுடைய உரிமைய நீங்க யாருக்காக விட்டுக் குடுக்கணும்? டேயாங், நீ எப்ப ஜங்குக்க கல்யாணம் பண்ணியோ, அப்பயே உனக்கு அங்க இருக்க உரிமை எல்லாம் போயிருச்சு. நான் சொல்றது புரியுதா? அப்டின்றாங்க. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க டேங்க் நல்லா புரியுது. அது எப்படி புரியாம இருக்கும்? அவங்கன்னா குழந்தையா? பட் இருந்தாலும் இப்ப குழந்தை மாரி தானே இருக்கணும் அப்டின்ட்டு புரியாத மாரி தான் இது பண்றாங்க. என்னம்மா சொல்றீங்க? நான் அப்பாட்ட சண்டை போட்டு வந்தது ஏதோ உண்மதான். ஆனா கண்டிப்பா அப்பா என்ன அக்செப்ட் பண்ணிக்கிருவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. டேயாங், உங்க அப்பா உன்ன அக்செப்ட் பண்ணா, நீ ஜங்குக்க விட்டு கொஞ்சம் விலகி இருக்கணும்.
ஜங்குக் நல்ல பையன் தான். உன்ன கண்ணுக்குள்ள வச்சு நல்லா பார்த்துக்கிடுவான். ஆனா உங்க அப்பாவுக்கு நீ ஜங்குக் கூட இருக்கிறதுல பிடிக்கல. நான் அம்மா சொல்றத தப்பா எடுத்துக்கிறாத. ஆனா சும்மா நான் என் குழந்தையோட அது என்னது? மா புரியுதும்மா. ஆனா எனக்கு அந்த வாழ்க்கையில விருப்பம் இல்ல. அதனால தான் நான் அதெல்லாம் உதறி தள்ளிட்டு வந்துட்டேன். மேபி எனக்கான அங்கீகாரம் அங்க கிடைக்காம இருக்கலாம். ஆனா, அதுக்கான காதல் எனக்கு கிடைச்சிருக்கு. ஜங்குக், நீங்க இருக்கீங்க. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? வாங்கம்மா, இப்பயே நம்ம நம்ம வீட்டுக்கு போலாம். அப்படின்றாங்க. ஜென்னிக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. "நீ உங்க அப்பன மாரி மென்டலா இருக்கியேடா" அப்படின்னு தான் திட்டுறாங்க. "கொஞ்சமாச்சும் என்ன மாரி நீ ஏன்டா பிறக்கல?" அப்படின்ட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. பட் அது வெளியவே காட்டிக்கல. இப்படியே கட் பண்ணா அது வந்து நம்ம டேங் வீடு தான்டா, டேக்குக் வீடு தான். நம்ம அம்மிய வந்து ஜிம்மினோட ரூம்ல தான் ஸ்டே பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா ஜிம்மின்ட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இந்த மாரி ஏன்னா ஜிம்மின் வந்து 24 ஹவர்ஸ் அவங்க கூட இருக்கறனால, அவங்கட்ட மட்டும் இத மறைச்சிருக்க மாட்டாங்க. ஸோ ஜிம்மினும் ஜென்னிய பார்த்துட்டு ஒரு மாரி தான் மொறைக்கிறாங்க. "யார்ப்பா அது?" "ஓ! இதுவாம்மா, இது ஜங்குக்கோட தம்பி. பேரு ஜிமின். ஜிமின், இவங்க தான் என்னோட அம்மா." "டேங் இப்படி எல்லார்ட்டயும் சொல்லாத. அதுக்கப்புறம் உங்க அப்பாவுக்கு தான் பிரச்சனை." "வந்தா வரட்டும்மா. இத்தன நாள் நான் கஷ்டப்பட்டேன்ல. இனி இந்த ஊர் முன்னாடி அவங்க கஷ்டப்படட்டும்." "டேங் அப்பா மேல இப்படி கோவப்படக்கூடாதுப்பா. என்னதான் இருந்தாலும் அவர் உன் அப்பா. இருக்கட்டுமே. உங்கள இப்படி தனியா கஷ்டப்படுத்த விட்டுட்டு, என்னோட சந்தோஷத்தெல்லாம் பறிச்சாங்கல்ல. கண்டிப்பா இதுக்கு அவங்கள நான் பழி வாங்குவேன். சும்மா விடவே மாட்டேன்ம்மா." "இப்படிலாம் பண்ணாதப்பா. கோவத்துல உன்னோட பங்கு வேணும்னு நீ சண்டை போட்டேன்னா, உனக்கும் உங்க அண்ணங்க 3 பேருக்குள்ள சண்டை தான் வரும். வரட்டுமே. இப்போ ஒண்ணும் நாங்க ஒண்ணும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இல்ல. அவங்களோட சொத்த நான் புடுங்கிடக்கூடாதுன்னு தான் என்ட்ட நல்லா இருக்கிற மாரி நடிக்கிறாங்க. நீங்க இத பத்தி கவலைப்படாதீங்கம்மா. கண்டிப்பா நானும் உங்க மருமகனும் இருக்கோம்ல. இது எல்லாத்தையும் சரி பண்ணிருவோம். ஜிமின், நீ அம்மாவ பார்த்துக்கோ. ஜங்குக் வந்ததுக்கப்புறம் இத பத்தி நம்ம பேசலாம்மா. நீங்க ரெஸ்ட் எடுங்க." "ம். சரிப்பா." அப்படின்றாங்க. நம்ம ஜிம்மினும் அவங்கள ஒரு மாரி பார்த்துட்டு தானே கூட்டிட்டு போறாங்க. "ஓ! நீ தான் ஜங்குக்கோட தம்பியா?" "ம். ஆமா ஆன்ட்டி." டேங் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அதனால தான் நீங்க சொன்னோனே அவன் டக்குனு உங்கள நம்பிட்டான். "நான் பொய் சொல்றேன்னு நெனைக்கிறியா?" "ஐயோ! அப்படிலாம் இல்ல ஆன்ட்டி. யாராச்சும் இந்த விஷயத்துல பொய் சொல்லுவாங்களா?" "நீங்க ரெஸ்ட் எடுங்க. வேற எதா இருந்தாலும் என்ட்ட கேளுங்க ஆன்ட்டி." ஏன்னா டேங் இப்போ 5 மந்த்துன்றனால ரொம்ப நாள் டக்கு டக்குன்னு நடக்க முடியாது. அதான். "ம். சரிப்பா. கண்டிப்பா நான் பண்றேன்." அப்படின்றாங்க. ஸோ நைட் தான்டா நம்ம ஜங்குக் தான் ஒர்க் முடிச்சுட்டு வந்திருப்பாரு. ஸோ வந்துட்டு நம்ம டேங் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. "என்னடா உண்மையிலேயே கூட்டிட்டு வந்துட்டியா? ஷ்! வாய மூடு. இந்த மாரி நேரத்தில நம்ம கண்ணால தான் பேசணும்." "அப்படியா? எங்க பேசு." அப்படின்றாங்க. நம்ம டேங் வந்து அந்த கண்ண தான்டா ட்ரையாங்கிள் ஷேப்ல இப்டி இப்டி கொண்டு போறாங்க. ஜங்குக் பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, "டேய் பேச சொன்னேன்டா. மாமாவ மூடாக்க சொன்னேனா? ச்சீ பொறுக்கி! எப்ப பார்த்தாலும் இதே நெலம தானா? அடுத்த மாசம் இந்த மாசத்துக்கு இன்னும் நம்ம ஹாஸ்பிட்டல் போல செக்கப்க்கு. ஞாபகம் இருக்கா? டேய் நீ தான சொன்ன அவங்க இந்த மாசம் வர வேணாம்னு சொன்னாங்கன்னு." "ஆ ஆமால்ல. ஏய் பொய் சொன்னியா என்ட்ட?" "அதெல்லாம் இல்ல. வா உள்ள போலாம்." "ஏய் டேங் இந்த மாரி விஷயத்துல விளையாடாத. பொய் சொன்னியாடா?" "நான் எதுக்கு ஜங்குக்கு பொய் சொல்ல போறேன்? உனக்கு குழந்தைங்க மேல அக்கறை இருக்குன்னா எனக்கும் இருக்கும்." "டேங் எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. வயிறு வேற ரொம்ப பெருசாகிக்கிட்டே போது. 5 மாசத்துலலாம் யாருக்கு இப்படி இருக்காதாண்டா?" "ஆஹா எனக்கு இருந்தா என்ன அதனால?" "டேய் வேணான்டா. எதுக்கும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம்டா." "ஓ! ஜங்குக் வந்துட்டீங்களா?" அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. ஸோ திரும்பி பார்த்தா ஜெனி தான்டா. நம்ம டேங் தான் அவங்க அம்மாவ ஒரு மாரி அதாவது ஜெனிய வந்து ஒரு மாரி பார்க்குறாங்க. சேடா. "இதனால ஒண்ணும் இல்லப்பா. எங்க காலத்துலலாம் நாங்க ஹாஸ்பிட்டலே போமாட்டோம். டேங் ஆரோக்கியமா தான் இருக்கான். நல்லா சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும். அது மட்டும் இல்லாம வயிறு ஒருத்தவங்கள பொறுத்து தான் பெருசாகும் சிறுசு எல்லாமே. இதுல ஒண்ணும் இல்ல. நீங்க உள்ள வாங்க. நான் உங்களுக்காக சாப்பாடு பண்ணியிருக்கேன்." "நீ எதுக்கும்மா இதெல்லாம் பண்ண? நான் தான் சொன்னேன்ல நாங்க பார்த்துக்குறோன்ட்டுன்னு." இது வந்து ஜங்குக் உன்ட்ட சொல்லவே வந்துட்டேன்ல. நீ மொத ஃப்ரெஷ் ஆகு. நான் உன்ட்ட எல்லாமே சொல்றேன்."
அப்படின்ட்டு ரூமுக்கு தான்டா கூட்டிட்டு போறாங்க. நம்மட்ட அங்க தங்குக்கும் இதெல்லாம் தெரியாத மாரி தான் நடிக்கிறாங்க. ஸோ ஃபைனலா வந்து நம்ம எல்லாரும் சாப்பிட தான்டா உட்காந்துருப்பாங்க. ஆன்டி நாங்க எல்லாத்தையும் சொன்னா, "உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது என்ன ஹோட்டல்? வேற யாராச்சும் உங்க கூட வந்தாங்களா?" அப்படி எதுவும். ஜங்குக் அதெல்லாம் ஒரு 19 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. எப்படி இன்னும் ஞாபகம் இருக்கும்? 19 வருஷத்துக்கு முன்னாடியா? ம். ஆமாப்பா. அதனால எங்களுக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. ஓ! ஓகே, ஓகே ஓகே ஆன்டி. சரி சாப்பிடுங்க. சாப்பிட்டு நீங்க ரெஸ்ட் எடுங்க. எனக்கு நைட் வேலை இருக்குடா. நான் போயிட்டு வரேன். நீ பத்திரமா இருந்துக்குருவேல? அது என்னால என்ன? இப்பதான் என் கூட அம்மா இருக்காங்க. ஜிம்மின் இருக்கான். அப்புறம் ஃபிலிக்ஸ் வேற இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாம லைலாவும் வந்துருவா. இதுல என்ன பயம் இருக்கு? குடும்பமே இங்க தான் இருக்காய்ங்க. சரிடா. பார்த்து இரு சரியா? அப்படின்ட்டு டேங்கோட ஃபோர்ஹெட்லயும், ஸ்டொமக்லயும் தான்டா கிஸ் பண்ணிட்டு போறாங்க. ஸோ நேரா வந்து மினி வச்சுட்டு தான் போயிருப்பாங்க. வேலைக்கெல்லாம் போயிருக்க மாட்டாங்க. என்னடா? ஃபிலிக்ஸ் எங்க? வரான்டா, வரான்டா. நம்மட்ட வந்துட்டு தான் அப்படியே டேங்க்ட்ட போறதா சொன்னான். அப்படின்றாங்க. ஸோ கரெக்ட்டா அந்த இடத்துல ஃபிலிக்ஸும் வந்துட்டாங்க. என்ன ஃபிலிக்ஸ்? எதுவும் தெரிஞ்சுச்சா? எங்க அப்பாவோட சீக்ரெட் ரூம்லையும் தேடி பார்த்துட்டேன். எதுவும் கிடைக்கல. உனக்கு எதுவும் கிடைச்சுச்சா? எப்படி அவள வீட்டுக்குள்ள விட்டீங்க நீங்க 2 பேரும்? டேய்! கூட இருந்தா ஏதாச்சும் குழு கிடைக்கும்ல. அதான். என்னமோ எனக்கு அவ பக்கத்துல இருக்கிறது டேங்க்கும், குழந்தைக்கும் சேஃப்டியா இருக்கும்னு நான் நம்பல. சரி அதெல்லாம் என்ன விடு. அதான் நீங்கலாம் இருக்கீங்களா? முடிஞ்ச அளவுக்கு எப்படி இருந்தாலும் டேங் அவங்க அப்பாட்ட சண்டை போட்டு எல்லா ப்ராப்பர்ட்டியும் வாங்குற அளவுக்கும் அ அவங்க டேங் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அதனால இப்போதைக்கு நம்ம அந்த 19 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தான் பார்க்கணும். டேய் மச்சான் விளையாடுறியா? இப்போலாம் 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தத கண்டுபிடிக்கிறதே கஷ்டம்டா. 19 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிறத எப்புட்றா கண்டுபிடிக்க முடியும்? ஒண்ணே ஒரு வழி தான் இருக்கு. அவங்களே அவங்க வாயால அத ஒத்துக்கிறணும். வாய்ப்பே இல்லடா. கண்டிப்பா அவங்களும் பிடிவாதக்காரங்களா தான் இருப்பாங்க. ஒத்துக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. ஃபிலிக்ஸ் ட்ரை பண்ணேன். கண்டிப்பா அன்னைக்கு நம்மளால அந்த அவங்க 2 பேரும் இருந்த நைட்ட கண்டுபிடிக்க முடியாது. ஆனா, அந்த ரிசர்ச்ச வந்து அவங்க டிவில டெலிகாஸ்ட் பண்ணதப்ப, யாரோ ஒருத்தவங்க தான் அவங்க அப்பா கூட அவங்க தப்பா இருக்கிற ஃபோட்டோஸ் அனுப்புனதா சொன்னாங்கல்ல. கண்டிப்பா யாரோ அனுப்பி தான் அந்த ஸ்க்ரீன்லயும் டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க. அது யாருன்னு தெரிஞ்சுச்சுன்னா, கண்டிப்பா நம்ம ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைக்கும் ஃபிலிக்ஸ். ஜங்குக். அது எல்லாத்தையும் நான் அன்னைக்கே பார்த்தேன். அத அனுப்புனதுமே ஃபிலிக்ஸ் இது ஜெனி தானா? என்ன சொல்ற? ஆமா. ஜெனியோட கைக்கு இது எப்படி வந்துச்சுன்னு நான் தேடணும்னு. நான் மத்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் உங்களால ரெக்கவர் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கேன். அது ஒரு பெரிய விஐபி பார்ட்டினால அங்க இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பத்திரமா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் அது ஏற்கனவே கேட்டிருக்கேன். மேபி இன்னைக்கு நைட்டு கூட நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படின்றாங்க. நம்ம ஜங்குக் தான் சரி அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. சடனா வந்து ஃபோன் கால் வரும்டா. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லேருந்து தான் வந்திருக்கும். வர சொல்லியிருப்பாங்கன்னு. ஸோ 3 பேரும் அங்க தான் கிளம்பியிருப்பாங்க. ஸோ அங்க போய் பார்த்தா அந்த ஃபுட்டேஜ தான்டா ஃபுல்லா ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதில பார்க்கும்போது சடனா ஒரு பெர்சனோட ஹேண்ட் மட்டும் தான் தெரியும். ஃபுல்லா அவங்கள மாஸ்க் பண்ணி தான் மறைச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட பேக் ஷேடோ தான் தெரியும். அவங்கள பார்த்து நம்ம ஜெனி வந்து பேசிக்கிட்டு இருக்க மாரி இருக்கும். இவன் ஃபேஸ் தெரியிற மாரி எந்த ஃபுட்டேஜும் இல்லையா? சாரி சார். இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு ஃபுட்டேஜ் மட்டும் எரர்ல இருக்கு. ஸோ அதுக்கு தான் நாங்க எரர்ல இருக்கா? ஆமா சார். அது நல்லா தான் இருந்துச்சு. எப்படி திடீர்னு சிஸ்டம் எரர் ஆச்சுன்னு தெர்ல. டேய் மச்சான், உடனே நம்ம ஜானிய கூப்பிடு. டேய் இவன் தாலி அறுப்பான்டா. அவன போய் கூப்பிடவா? ஏய் கூப்பிட்றா. அப்படின்றாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா, ஜானியும் வந்திருப்பாங்க. "என்ன பாஸு நம்மளலாம் கூப்பிடவே மாட்டியே! என்னாவா? வீட்டாண்ட எதுவும் பிரச்சனையா? டேய் ஒரு சின்ன வேலைடா பண்ணி குடேன். காசு எவ்வளோனாலும் வாங்கிக்கோ. இந்தா பாத்தியா, காச குடுத்து என்ன அசிங்கப்படுத்துற? குவார்டர் வாங்கி குடுக்குறது. சரி வாங்கி தரேன்டா. இந்த ஃபைல்ல ஏதோ ஒரு எரராம்.
அத மட்டும் சரி பண்ணு. பட் சார் நாங்க வெளி ஆளுங்கலாம் ஃபிலிக்ஸ் சார் ப்ளீஸ் சார் ஒரு சின்ன ஒர்க் தான். இது கண்டிப்பா வெளிய யாருக்கும் நாங்க சொல்ல மாட்டோம். அதே மாரி ஜானியும் யார்ட்டயும் சொல்ல மாட்டான். டேய்! சொல்ல மாட்டான்ல அவன். அதெல்லாம் குவார்டர் வாங்கி குடுத்தா அவன் சொல்ல மாட்டான். அதான் பாஸு எப்படி எங்க தல என்ன பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காரா? காட்டுறேன்னா அந்த ஜானி உயிர கூட குடுப்பேன். இந்த எரர் எடுக்க மாட்டேனா? அப்படின்ட்டு அந்த ஃபுல் சிஸ்டத்த தான்டா ஹேக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்பதான் அந்த பெர்சனோட ஃபேஸ் தெரியும். அவங்க கார்ல இருந்து வரமேது அவங்க ஃபேஸ் மட்டும் தெரியும். அதுக்கப்புறம் தான் அவங்க கேப் போட்டு அத மறைச்சிருப்பாங்க. "ஏய்! இது சாய்." "என்ன? சாயா?" "ஆமா. இது சாய். நான் அப்பா அப்பா அவங்களோட ரூம்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸா, பார்ட்னர்ஸோட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ்ல இவரும் இருந்தாரு. அது கீழ அவங்களோட பேர்லாம் அப்பா எழுதி வைக்கிற பழக்கம் இருக்கு. அதுல இவங்க பேரும் இருக்கு. அதோட அவங்க டேட் ஆஃப் பர்த்ஸ் எல்லாமே அதுல இருக்கும். இது கண்டிப்பா சாய் தான். அப்படி பார்த்தோம் அப்படின்னா, சாய்க்கும், ஜெனிக்கும் முன்னாடி இருந்தே பழக்கம் இருக்கா? அப்ப கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஃபிலிக்ஸ், நீ மினிஜோ உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போ. உங்க அப்பா ரூம்ல வேற எதுவும் கிடைக்குதான்னு பாரு. நான் உடனே செல்ல போய் ஜாய பார்க்கணும். ஜங்குக், அது ஆபத்தானது. அதெல்லாம் வேணாம். நான் சொல்றேன்ல, நான் பார்த்துக்கிறேன். நீங்க போங்க. அப்படின்றாங்க. ஸோ ஃபிலிக்ஸும் மினிஜும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்கடா. ஸோ ஜானிய வந்து கூட்டிட்டு தான் போயிருப்பாங்க. என்ன தல, எதுவும் பிரச்சனையா? டேய் ஆமாடா. செல்லுல ஒருத்தவன்டா உள்ள தான் இருக்கான். ஆனா வெளிய எல்லா வேலையும் பார்க்குறான். அவனுக்கு வெளிய ஆள் இருக்கா என்னான்னு தெரிய மாட்டுதுடா. அது எப்புட்றா கண்டுபிடிக்கிறது? அவ்வளோ வேல பாஸு. நம்ம ஆளுங்க தான் லோக்கல் பசங்க உள்ள இருக்காய்ங்கல்ல. அவன பார்க்க விட வேண்டியதுல்ல. ஏய் அவன் ஹைடா. அவன் கிட்டயே போ முடியலன்னு சொல்றாய்ங்க. அவ்வளோதான்ல. மேட்ரு என்ட்ட ஃப்ரீயா விடு. நான் பார்த்துக்கிறேன். கண்டிப்பா வெளிய இருக்கிறவன் லூசாலாம் இருக்க மாட்டியான். தெளிவா தான் இருப்பியான். என்ன கொஞ்சம் செலவாகும். டேய் வெளிநாட்டு சரக்கு வாங்கி தரேன் போதுமா? அவ்வளோதான்ல பாஸு. என் கூட இங்க பக்கத்துல இருக்க சென்டருக்கு போ. அதுதான் நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்கும். டேய் இப்ப நான் ஜெயிலுக்கு போணும்டா. ஏய் போலாம் பாஸ் வா. அப்படின்றாங்க. ஸோ நம்ம ஜானி தான்டா. அவரு வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மாரி எல்லா விஷயத்தையும் வந்து நோண்டி எடுத்துருவாரு. ஸோ ஒரு ஹேக்கர் மாரி தான். ஃபுல்லாமே இல்லீகல் ஒர்க் நெறையா பண்ணுவாரு. நம்ம ஜங்குக் கூட ஏன் க்ளோஸா இருப்பார்ன்னா, ஜங்குக் வந்து மத்தவங்க பார்க்குற மாரி இவங்கள பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு கெட்டவங்களாவோ, ஒரு குடிகாரனா, தப்பானவனா பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு பெர்சனா தான் பார்ப்பாங்க. அண்ட் அத தாண்டி இவன் ஏன் அந்த ஹேக்கிங் பண்றான்? ஏன் இல்லீகல் ஒர்க்குக்கு சப்போர்ட் பண்றான்? அந்த மாரி அவனோட பேக்ரவுண்ட நான் வந்து திருப்பி சொல்றேன். தப்பான விஷயத்த சப்போர்ட் பண்ண விரும்பல. அவங்க ஏன் இந்த சிச்சுவேஷனுக்கு போனாங்க அப்டின்ட்டு ஒருத்தவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாமே தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க புரிஞ்சுக்குருவானே தவிர, ஜங்குக் வந்து மேலோட்டமா ஒருத்தவங்கள வந்து தப்பா எப்பயுமே பேச மாட்டாங்க. அதுதான் வந்து அந்த ஊர்ல இருக்க அதாவது அந்த ஏரியால இருக்க எல்லாருக்குமே ஜங்குக்ட்ட ரொம்ப புடிச்ச விஷயம். ஸோ, அதனால ஜங்குக் ஒண்ணுனா அந்த ஏரியா பசங்களும் சரி, எல்லாருமே எதா இருந்தாலும் இறங்கி பண்ணுவாங்க. ஸோ, ஜானியும் அப்படிதான்டா. ஸோ, இப்ப அந்த சென்டருக்கு தான் போவாங்க. போனோனே அவங்கட்ட தான் ஏதோ ஒரு கார்டு மாரி ஜானி குடுப்பாங்க. குடுத்தோனே சரி ஓகே அப்டின்ட்டு சென்டருக்குள்ள இருக்க எல்லாரையும் வெளிய அனுப்பிட்டு சென்டர மூடிருவாங்க. நம்ம ஜானி தான்டா சேட்டலைட் ஆன் பண்ணிட்டு அந்த ஜெயிலோட பேர் தான் போடுவாங்க. ஸோ சேட்டலைட் பார்த்தோம் அப்டின்னா, அந்த ஜெயில்ல வந்து இல்லீகலா யார் யார் ஃபோன் யூஸ் பண்றாங்க, யார் யார் சிக்னல் தெரியாம இருக்கோ, அது எல்லாத்தையும் ட்ராக் பண்ணும். ஸோ அதுல வந்து ஒரு 10 பேர் மட்டும் தான் ட்ராக்கிங்ல இருக்கும். ஸோ உடனே வந்து அந்த ஜெயில்ல இருக்க அவங்க ஆளுக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க. "டேய் மச்சான், நான் சொல்ற ரூட்லலாம் ஃபோன் போயிட்டு, அங்க யார் யார் இருக்காங்கன்னு மட்டும் பார்க்குறியாடா? டேய் என்னடா ஆச்சு? ஏய் போடா ஜங்குக் அண்ணனுக்கு தான் ஏதோ பிரச்சனையா? ஏய் ஆமாடா அண்ணன் சாய வேற ஏதோ நான் பார்க்க சொன்னாங்க. ஏய் ஆமாப்பா அவன் செல்ல எதுவும் தெரியுமா? தெரியும்டா. ஆனா பக்கத்திலேயே போ விட மாட்றாங்க. சரி மச்சான் நீ எனக்கு போயிட்டு நான் சொல்றேன் எனக்கு நீ போயிட்டு எனக்கு அத மட்டும் சொல்லு மச்சான். ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் கிட்ட ஒரு சிக்னல் காட்டுது. அது சாயான்னு பாரேன். ஏய் இல்ல மச்சான் அது சாய் இல்லடா. ஆனா அதுவும் பெரிய கை தான். அப்டின்றாங்க. ஸோ வந்து ஒவ்வொரு சைடு வந்து இவர் சொல்ல சொல்ல அவங்க அங்க போயிட்டு அந்த நேம் எல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ அது எது இல்லன்னு தெரியுதோ அந்த சிக்னல்லாம் கட் பண்ணிட்டு ஸோ ரிமைனிங் வந்து ஒரு சிக்னல் தான்டா இருக்கும். டேய் மச்சான் இதான்டா சாய்து. ஏய் தேங்க்ஸ்டா மச்சான். டேய் வெளிய எதுவும் பிரச்சனையாடா? நான் வேணா உள்ள காசு குடுத்துட்டு வெளிய வரவா? ஏய்! அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீ உள்ள இரு. சாயோட எல்லா ஆக்டிவிட்டியும் எனக்கு பார்த்து மட்டும் சொல்லு மச்சான் போதும்.
சரி ஓகேடா நான் பார்த்து சொல்றேன். ஏய் அப்புறம் சும்மா சும்மா இந்த ஃபோன கூப்பிடாத. ஏட்டையாக்கு தெரிஞ்சா என் தோல உரிச்சுருவியான். சரி, சரி. சொல்லிட்டு வந்து ஃபோன வந்து கட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜானி தான் ஃபுல்லா ஃபோக்கஸ்ல இறங்கியிருப்பாரு. ஸோ அந்த ஃபோன் எங்கெங்கலாம் கனெக்ட் ஆகுதுன்னு. பட் பார்த்தோம்னா, அது கனெக்ட் ஆகுறது ஒரே ஒரு சிக்னல்ல மட்டும் தான்ட்டு ரொம்ப கனெக்ட் ஆயிருக்கும். "ஏய் அண்ணன் தல இது ஒரு இடத்துல தான் கனெக்ட் ஆகுது. மேபி அங்க போனா எதுவும் கிடைக்கும்." "சரி மச்சான், சரி அட்ரஸ் மட்டும் பாருடா போயிட்டு வருவோம்." அப்படின்றாங்க. ஸோ அட்ரஸ் தானே நோட் பண்ணிட்டு நேரா அங்க தான் போவாங்க. அங்க போய் பார்த்தோம் அப்படின்னா, அது ஒரு அபார்ட்மெண்ட்டு தான்டா. ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல ஒரு லாஸ்ட் ஃப்ளோர் 15த் ஃப்ளோர் தான் அந்த இடம் சிக்னல் காட்டும். எங்கேயா காட்டுது? அப்படி தான்டா இது. இன்னும் ஆக்டிவ்ல தான் இருக்கு சிக்னலு. இப்ப போனா ஏதோ நம்மளுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஏன் எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் இல்லடா, நான் சொல்றேன் வா. அப்படின்ட்டு நேரா அங்க தான்டா கூட்டிட்டு போறாங்க. ஸோ வந்து அந்த அப்பார்ட்மெண்ட் சைடு மட்டும் பார்த்தோம்னா, மேல எல்லாமே எம்ப்டி ரூமா தான் இருக்கும். ஒரே ஒரு ரூம்ல மட்டும் தான் ஸ்டே பண்ணியிருக்க மாரி தெரியும். அந்த ஆள் பொலங்குறதெல்லாம் பார்த்தா. ஸோ நம்ம ஜங்குக்கு வந்து அங்கனக்குள்ள வெளிய நின்டு தான்டா ரொம்ப நேரம் பார்ப்பாங்க. யாரும் வெளிய வராங்களா, போறாங்களான்னு. ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தோம்னா, ஒரே ஒரு பெர்சன் மட்டும் கோட் சூட் போட்டுட்டு, அ கையில ஏதோ ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு உள்ள வர மாரி இருக்கும். ஸோ அந்த பெர்சன் உள்ள போனோனே நம்ம ஜங்குக்கு வந்து ஹால்வேல தான் நின்றுப்பாங்க. அங்க வந்து சிசிடிவி ஃபுட்டேஜும் இருக்காது. ஏன்னா, அந்த பெர்சன் வந்து நாங்க வந்துட்டு போறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சிசிடிவி ஃபுட்டேஜே அங்க இருக்கக்கூடாதுன்னு தான் கட் பண்ணி விட்டுருப்பாங்க. அப்படி ஜங்குக்குலாம் கண்டுபிடிச்சு வருவாங்கன்னு யாருமே நெனச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அதுவே வந்து அவைங்களுக்கு வந்து ஒரு அட்வான்ஸா தான் இருக்கும். "சரி அப்போ உண்மையிலே சிசிடிவி இல்லையா? அதான்டா, அதான் மச்சான் இங்க சிசிடிவியே இல்ல. கண்டிப்பா இவன் சரியான ஆளா தான் இருக்க மாட்டியான். என்ன இப்பயே உள்ள போறியா என்ன? அதெல்லாம் வேணாம். உன்னால முடிஞ்சா இவனோட சேட்டலைட்ட எப்பயுமே நோட் பண்ணிக்கிட்டே இரு. இப்ப நான் வீட்டுக்கு தான் போணும். என்ன உன் பொண்டாட்டிய பார்க்காம இருக்க முடியலையா? வாய மூடுறா." அப்படின்ட்டு அவன்ட்ட சொல்லிட்டு அங்கேருந்து ஜங்கும் கிளம்பியிருப்பாங்கடா. அவனும் வந்து அங்க ஒரு ட்ரேசர் அதாவது ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ வந்து அந்த யாருக்குமே தெரியாத மாரி ஒண்ணு செட் பண்ணியிருப்பாங்க ஒரு இடத்துல. முடிஞ்ச அளவுக்கு அங்க யார் வரா, போறான்னாச்சும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நேரா வந்து ஜங்கு கூட அங்க தானே வீட்டுக்கு தானே போய்க்கிட்டு இருப்பாங்க. என்னைய அங்க இறக்கி விட்ரு அப்படின்ட்டுன்னு. திடீர்னு ஒரு இடத்துல வந்து மினியூஜும், ஃபிலிக்ஸும் வர சொல்லியிருப்பாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு டைரிய தான் நம்ம ஃபிலிக்ஸ் குடுப்பாங்க. அ ஆனா, அது வந்து அப்ப வந்து அவ்வளவா கம்ப்யூட்டர்ல டேட்டா என்டர் பண்ணாதனால, மோஸ்ட்லி அப்பா நோட்ல என்டர் பண்ணுவாங்க போல. 19 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது, அந்த டைம் வருண் அங்கிள் அந்த ரிசர்ச்ல ரொம்ப இன்வால்வ் பண்ணனால, மோஸ்ட்லி அங்க பார்ட்டி அதிகமா எதுவுமே இல்ல. ஸோ 4, 5 இடம் தான் இருக்கு. கண்டிப்பா இப்ப போனா கூட ஏதாச்சும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க என்னென்ன சொல்றீங்க? அப்ப ஃபிலிக்ஸ், மினிச் நீங்க 2 பேரும் ஒரு இடத்துக்கு போங்க. நானும் ஜாக்சனும் ஜானியும் ஒரு இடத்துக்கு போறோம். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் மித்ரா ஆன்ட்டிய தான் நம்ம இன்னொரு இடத்துக்கு சொல்லணும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது மித்ரா ஆன்ட்டிய சொல்லிக்கலாம். இன்னும் ஒண்ணுல தான் அது நானே பார்த்துக்கிறேன். ஏய் ஜங்குக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஒரு இதில ஃபிலிக்ஸ் போட்டும். ஒரு இதில நான் போய்க்கிறேன். ஏன் எங்களால எதுவும் தனியா ஹேண்டில் பண்ண முடியாதா? அப்படி இல்லடா. ஃபிலிக்ஸ் இருந்தா கொஞ்சம் உனக்கு சேஃப்டியா இருக்கும்ல. அப்பலாம் இல்லண்ணா. அவன்லாம் அதெல்லாம் பார்த்துக்குருவான். நீங்க பயப்படாதீங்க. எல்லாத்தையும் சீக்கிரம் முடிச்சிடலாம். நீங்க டேங் கூட ஜாக்கிரதையா இருங்க. புரியுதா? ம். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இந்த விஷயத்த பத்தி யார்ட்டயும் சொல்லாதீங்க. புரியுதுல? அப்புறம் சாய பத்தி ஆ வருண் அங்கிள் யாரோ ஒருத்தவங்ககிட்ட தான் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றது எல்லாம் தெரிய வந்துச்சு. அந்த பெர்சன் யாருன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா அவங்க ஒரு அட்வொகேட்டா தான் இருக்கணும். சாய் இப்போதைக்கு வெளிய வரதுக்கு 100% வாய்ப்பு இருக்குண்ணா. ஒருவேள வெளிய வந்தானா, அவன் டார்கெட் டேங்க வச்சு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் கொல்றதா தான் இருக்கும். எப்படி பார்த்தாலும் சுத்தி சுத்தி டேங் மட்டும் தான் டார்கெட். அதனால டேங்க நம்ம இந்த இடத்துல ரொம்ப பாதுகாப்பா பார்த்துக்கிறணும். அது மட்டும் இல்லாம அவன் மாசமா வேற இருக்கான். அதனால கேர்ஃபுல்லா இருங்கண்ணா. ம். சரிடா. அப்படின்றாங்க. ஸோ எல்லாரும் அங்கேருந்து போயிட்டு நம்ம ஜங்குக் தான்டா. ஒரு மாரி ரொம்ப டயர்டா தான் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. நம்ம டேங் வந்து எப்பயும் போல அந்த டோர்ல தான்டா உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஜங்குக்கு. அவங்க அம்மாவுக்கு அது அதாவது ஜெனிக்கு அது சுத்தமா பிடிக்காது. ஒரு மாரி கோவமா பார்த்துட்டு அங்கேருந்து போயிருப்பாங்க. பட் நம்ம டேங்க் வந்து இதெல்லாம் கண்டுக்கிறவே இல்ல.
ஏன்னா ஸ்டார்ட்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நீ ஜங்குக்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணா உங்க அப்பா மனசு மாற வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா உங்க மாப்பிள்ளை வந்து அது கேட்குறேன், இது கேட்குறேன்னு பொய் சொல்லு. கண்டிப்பா உன்னோட லைஃப்‌க்காக உங்க அப்பா ஏதாச்சும் பண்ணுவாங்க. அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் டேங்க் இந்த விஷயத்தில வாயே தொறந்திருக்க மாட்டாங்க. ஆனா அவ்ளோ கோவத்தில இருந்திருப்பாங்க உள்ள. ஸோ ஜங்குக் வந்தோனே ஜங்குக்க தான்டா போய் ஹக் பண்ணுவாங்க. "எங்கடா போன? ஆ எத்தன தடவ சொல்லியிருக்கேன். எதா இருந்தாலும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுன்னு." ஆள காணோன்னு பயந்துட்டேன் தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. கொஞ்சம் ஒர்க்கு அவ்வளோதான். நீ தூங்கலையா? தூக்கம் இல்ல நீ இல்லாம. சரிப்பா. அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள தான்டா போவாங்க. அவங்க ரூம்ல போயிட்டு டேங் தான் ஃபர்ஸ்ட்டு கட்டில்ல படுத்திருப்பாங்க. ஸோ ஜங்குக்கும் உடனே டயாங்ட்ட வந்துட்டு அ டேங்கோட அந்த பெல்லிய வந்து ஹர்ட் பண்ணாத மாரி அவங்கள ஹக் பண்ணிக்கிருவாங்க. "ஜங்குக் ரொம்ப ஓடாதடா. அதான் எல்லாரும் இருக்காங்கல்ல, பார்த்துக்குருவாங்க. ஏன் நீ உன்னையே கஷ்டப்படுத்துற?" "அப்படி இல்லடா. ஏதோ வீராப்புல உங்க அப்பாட்ட சொல்லிட்டேன். உன்ன பார்த்துக்கிறேன்ட்டுன்னு. உங்க அப்பாக்காக இல்லைனாச்சும், எனக்காகவாச்சும் நான் உன்ன பார்த்துக்கிறணும்ல. எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும் தான்டா. அதே மாரி நான் உன்ட்ட எத்தன தடவ சொல்லியிருக்கேன். இப்படி எனக்காக வெயிட் பண்ணாத. ஒழுங்கா கரெக்ட் டயத்துக்கு தூங்கி ரெஸ்ட் எடுன்னு. ஆ அப்படிலாம் இல்லடா. உன் கூடயே தூங்கி தூங்கி பழகிட்டு தனியா தூக்கமே வரமாட்டுது. அது மட்டும் இல்லாம குழந்த வேற. எப்ப பார்த்தாலும் உன் கை இங்க இல்லைன்னா போட்டு உதச்சிக்கிட்டே இருக்கான். அதுக்குள்ளயுமா உதைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ம். ரொம்ப சேட்டை. உன்ன மாரியே. அப்படியா? ஏன்? அவங்க அம்மா மாரி வாயெல்லாம் இல்லாம இருந்தா பரவால்ல தான். ஓ! அப்ப நீ இப்ப என்ன வாயாடின்றியா? அப்படி இல்லடா. உன்ன வாயாடின்னு சொல்வேனா? அப்புறம்? தூங்கு. நாளைக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்க போணும்ல. ம். இது உடனே வாய அடைச்சிரு. சரி தூங்குடா. அப்படின்ட்டு அவங்களும் தூங்கிட்டு டேங்கோட செஸ்ட்ல தான்டா தூங்கியிருப்பாங்க ஜங்குக்கும். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துட்டு டேங்கே தான் பார்ப்பாங்க. ஒரு மாரி இந்த உலகமே வந்து உன்னை என்ட்டேருந்து பிரிக்க தான் ட்ரை பண்ணுது. நான் எப்படியும் உன்ன காப்பாத்துவேன். அந்த மாரி ரொம்ப சேடா தான் டேங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியே ஒரு நெக்ஸ்ட் டே தான்டா நம்ம டேங் தான் ரெடி ஆகிக்கிட்டு இருப்பாங்க. ஃபைலெல்லாம் எடுத்து வச்சுட்டு. ஜங்குக் தான் தண்ணி, ஜூஸு, சாப்பாடு இதெல்லாம் கரெக்ட்டா எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஜெனியெல்லாம் அத அப்படியே கோவமா தான் பார்ப்பாங்க. ஆன்ட்டி வீட்ட பார்த்துக்கோங்க. நானும் அங்க போயிட்டு வந்துடுறோம்." "ஆ சரிப்பா பார்த்து போயிட்டு வாங்க. ஜிமின் எங்க?" ஜிமின் காலேஜ் போயிருப்பான். அது ஒண்ணும் இல்ல. அவன் வந்து ஒண்ணும் இல்ல. நீங்க மட்டும் பார்த்துக்கோங்க வீட்ட. டேங்க் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன்." அப்படின்றாங்க. ஸோ ஜெனி வந்து என்ன நினச்சாங்கன்னு தெரியல. திடீர்னு வந்துட்டு, "நானும் உங்க கூட வரவாப்பா?" அப்படின்னு கேட்பாங்க. பட் நம்ம டேக்குக்கு சத்தியமா விருப்பம் இருக்காது. அவங்கள பக்கத்துல விடுறதுக்கே விருப்பம் இல்ல. இந்த இடத்துலலாம் எப்படி கூட்டிட்டு போவாங்க? ஸோ உடனே டேங் தான் அவங்க ஜெனிட்ட போயிட்டு, "அம்மா அதெல்லாம் வேணாம்மா. ஆல்ரெடி நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க. ரெஸ்ட் எடுங்க. இது ஒண்ணும் இல்ல. ஸ்கேன் தான்ல. நான் போயிட்டு வந்துட்டு உங்க பேர பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு கண்டிப்பா உங்கட்ட சொல்லுவேன். ஓகேயா?" அப்படின்றாங்க. ஜெனியெல்லாம் அப்படியே டேங்கோட ஆக்ட்ல விழுந்துட்டாங்க போல. சரி ஓகே அப்படின்ட்டு அவங்களும் வீட்ல தான் இருப்பாங்க. நேரா ஹாஸ்பிட்டல் தான்டா. நம்ம டேங் தான் வந்து அங்க ஸ்கேன் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. டாக்டர்லாம் ஒரு மாரி டேங்கையும் சரி, அந்த ஸ்கேனையும் மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. "என்னாச்சு டாக்டர்? எதுவும் பிரச்சனையா? என் பொண்டாட்டிக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல?" "ஆ வாட் அ மிராக்கிள் ஜங்குக்." என்னாச்சு?" "ஜங்குக் உங்களுக்கு இது புரியுதா? ஏன் உங்க ஒய்ஃபோட ஸ்டொமக் 5 மாசத்துலயே இவ்ளோ பெருசா இருக்குன்னு?" "ஆ ஏன் டாக்டர்? அவன் நெறையா எதுவும் சாப்பாடு குடுத்துட்டேன்னா என்ன?" "டேய் ஜங்குக் உன்ன கொன்றுவேன்டா! நான் நெறையா தின்றேன்னு சொன்னேன்னா?" "நீங்க நெறையா சாப்பாடு குடுக்கலைன்னா தான் பிரச்சனை." "என்ன சொல்றீங்க?" "கம் ஆன் ஜங்குக். உங்க ஒய்ஃப் வந்து ட்ரிப்ளெட்ஸ சுமக்குறாங்க." "என்ன?" "ஆமா. 3 குழந்த. ஹேப்பியா 2 பேரும்?" அப்படின்றாங்க. டேங்கும், ஜங்குக்கும் அப்பதான்டா அந்த ஸ்கேனிங்கே பார்க்குறாங்க. ஸோ 3 குழந்தனால குட்டி குட்டியா ஓரளவுக்கு ஒரு ஷேப் தெரியுது. ஆனா 3 தெரியுது. அவங்க போன மாசம் கூட அத பார்த்துருப்பாங்க. அப்ப பெருசா எதுவுமே கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா டாக்டர் போன மாசம் வரைக்கும் அதுதான் நானும் சொல்றேன். இதெல்லாம் மிராக்கிள் அப்டின்ட்டு. மேபி குழந்த பின்னாடி ஒன்னொன்னா ஃபார்ம் ஆனனால குழந்தைங்க அப்படியே மறைச்சிருக்கலாம். ஆனா இப்ப தான் நல்லா கிளியரா தெரியுது.
வாட் அ ப்ரெசன்ட் சர்ப்ரைஸ்! இது ரொம்ப காமன் தான் ஜங்குக். பிரெக்னன்ட் டயத்துல கூட டெலிவரி அப்ப எக்ஸ்ட்ரா ஒரு குழந்தை பிறக்கிறது இல்லையா? அந்த மாரி தான். கங்ராகுலேஷன். இதுக்கப்புறம் உங்க ஒய்ஃப நீங்க பத்திரமா பார்த்துக்கிறணும். ஒரு செகண்ட் கூட உங்க ஒய்ஃப தனியா விடாதீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இது 2 உசுரு இல்ல, 4 உசுரு. அப்படின்றாங்க. ஜங்குக்கு என்ன சொல்லன்னே தெரியல. அவரு அவ்ளோ ஹேப்பியா இருக்காரு. ஸோ இந்த டாக்டர் இங்கிட்டு போனோனே வேகமா டேங்க தாண்டா ஹக் பண்ணிட்டு ஃபோர்ஹெட்லலாம் கிஸ் பண்றாங்க. ஜங்குக் இன்னும் கிரீம கழுவவே இல்ல. கையெடு இடுப்புல இருந்து. "ஏய் போடா! இந்த பாட்டுக்கு இருந்தா இருக்கட்டும்." 3 குழந்தடா. டேய் ஐ லவ் யூ டேங். ஆ அப்படின்ட்டு டேங்கோட ஸ்டொமக்ல தான்டா கை வச்சு சாஃப்ட்டா கேர் பண்ணுவாங்க. "டேய் லூசு கைய எடு. இன்னும் கிரீமா இருக்கு பாரு." நான் இன்னும் வாஷ் கூட பண்ணல. "ஏய் இருந்தா இருக்கட்டும்டா. என் குழந்த 3டா." "ஆமா. இப்ப நான் இனிமேல் நெறைய சாப்பிடுறேன். அப்ப சார் நெறைய எனக்கு சமைச்சு குடுக்கணும். ஓகேயா?" "ஏய் எவ்வளோ வேணா சாப்பிட்றா. நீ சாப்பிடாம வேற யார்றா?" ம். இப்ப 3 குழந்தன்னோனே எவ்வளோ வேணா சாப்பிடுன்ற. இதுக்கு முன்னாடி 1 குழந்தன்றப்ப, கொஞ்சமா சாப்பிடு, அத சாப்பிடாத, இத சாப்பிடாத. என்னென்ன பண்ற? இப்பயே இப்படி பண்ற. குழந்தலாம் பிறந்துருச்சுன்னா, என்ன திரும்பி பார்ப்பியான்னு கூட தெரியலையேடா! அப்படின்னு ஒரு மாரி பாவமா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஜங்குக் தான் ஒரு மாரி ஸ்மைல் பண்ணிட்டு, டேங்கோட ஃபோர்ஹெட்டையும் கிஸ் பண்ணிட்டு, அப்படியே டேங்கோட இடுப்ப தாண்டா வாஷ் பண்ணி விடுவாங்க. வாஷ் பண்ணி விட்டுட்டு, டேங் ஷூவெல்லாம் போட்டுட்டு, அவங்க ட்ரெஸ்ஸ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, டாக்டர்ட்ட தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஃபுட் ஷெட்யூல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டுன்னு. ஸோ டேங்கும், ஜங்குக்கும் செம்ம ஹாப்பியா இருப்பாங்க. பட் இத வெளிய யார்ட்டயுமே சொல்லக்கூடாதுன்னு நெனைப்பாங்க. கண்ணு பட்டுன்றத விட அவங்க அவங்க இப்ப இருக்க சிச்சுவேஷன்னால தான்டா. ஸோ டேங், ஜங்குக்கும் வெளிய போனோனே நம்ம டாக்டர் தான்டா 3 பேரும் வெளிய வந்து தொலைங்கடா அப்படின்னு ஒரு சவுண்டு குடுப்பாங்க. ஸோ பார்த்தா நம்ம ஜேஹோப்பு, ஆரம்மு, அப்புறம் சுகா 3 பேர் தான் வந்திருப்பாங்க. ஆக்சுவலா சுகா வந்து சொல்லியிருப்பாங்க, நான் இந்த மாரி ஜிம்மின்னு ஒருத்தன லவ் பண்றேன். அது வந்து ஜங்குக்கோட தம்பி அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு வந்து 2 பேருமே அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசி தான் நம்ம சுகா வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்க நம்ம நெனச்சது தப்பு. பட் ஜங்குக் வந்து டேங்க நம்மள விட நல்லா பார்த்துக்கிறான். நீங்க பார்த்தேன்னா நீங்களே சந்தோஷப்படுவீங்க அப்படின்ட்டு நம்ம சுகா தான் பேசியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கேன் எடுக்கிற டயத்த தான் யூஸ் பண்ணி வந்திருப்பாங்க. ஸோ அவங்க தம்பிக்கு ஸ்கேன் பண்றது, ஜங்குக் வந்து எப்படி டேங்க கைக்குள்ள வச்சு தாங்குறான். ஒவ்வொரு செகண்டும் டேங்க் கூடயே இருக்கிறது, இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவங்களுக்கும் சந்தோஷமா தான் இருக்கும். ஸோ நம்ம 3 பேரும் அப்படியே வந்துட்டு ஒரு மாரி அழுகுற மாரி தான்டா வருவாங்க. "டேய் ஆக்டிங் கேவலமா இருக்கு. கண்ண தொடைங்க." "டேய் உண்மையிலே என் தம்பி 3 பேர சுமக்குறானா? உண்மையாடா?" "ஆமாடா. ட்ரிப்ளெட்டு. சந்தோஷமா? ஆளுக்கு ஒவ்வொரு மருமக வரப்போறாய்ங்க." பையனா? அதெல்லாம் இல்ல. அதாவது மருமக பசங்க வரப்போறாங்கன்னேன். "டேய் வாய மூடுங்கடா பேசாம" அப்படின்றாங்க. ஸோ அவங்களுக்கே ஒரு மாரி ஹேப்பியா இருக்கு. நம்ம டேங் வந்து அவங்களுக்கு இப்பயே வந்து அவங்க தம்பிய போய் பார்க்கணும். அவனுக்கான எல்லா பணிவிடையும் செய்யணும்னு அவ்வளோ ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து என்னன்னா, அவங்க பண்ண விஷயங்கள அவங்களால ஏத்துக்கிற முடியல. நம்ம தம்பிய நம்மளே ஹர்ட் பண்ணியிருக்கோம். அவன் நம்மட்ட கெஞ்சமேது கூட நம்ம அத புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணல. அப்படின்ட்டு அவங்களுக்கு அந்த பெயினே அவங்கள ஸ்டாப் பண்ணுது. ஸோ அப்படியே கட் பண்ணா நம்ம ஆரம் தாண்டா ஒரு மாரி டல்லா தான் இருப்பாங்க. நம்ம ஜின்னும் வந்து ஆக்சுவலா 2 மந்த் வந்து 2 மந்த் வந்து பிரெக்னன்ட்டா தான் இருப்பாங்க. நம்ம ஒரு ஜின்னுமே வந்து 2 மந்த்தா பிரெக்னன்ட்டு. கொஞ்சம் 1 வீக், 2 வீக் தான் முன்ன பின்ன இருக்கும். "என்னாச்சு? உன் தம்பிய இன்னைக்கு பார்க்க போனேன்னு சொன்னீங்க. எப்படி இருக்கானா?" சின் அவன் அவன் வயித்துல 3 பேர சுமக்குறான். "என்ன சொல்றீங்க ஆரம்? உண்மையாவா?" "ம். எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? இப்பயே என் தம்பிய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து, அவனையும், என் மருமக பிள்ளைங்களையும் என் கைக்குள்ள வச்சு பார்க்கணும் போல இருந்துச்சு. ஆனா என்னால முடியல. அவன நான் ஒரு அண்ணனா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அவன நான் கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணவே இல்ல." "அப்படிலாம் இல்ல ஆரம். ஒரு அண்ணனா உங்க முடிவு கரெக்ட்டு தான். ஆனா நீங்க கொஞ்சம் ஹைப்பர் ஆயிட்டீங்க. ஓவர் ப்ரொடக்டிவா. மத்தபடி வேற எதுவும் இல்ல. எனக்கு கண்டிப்பா ஜங்குக் மேலயும், டேங் மேலயும் நம்பிக்கை இருக்கு. நீங்க போய் பேசினா கண்டிப்பா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிருவாங்க." "உண்மையிலேவா? அப்ப நான் போய் பேசவா?" "போங்க.
அப்படின்றாங்க. வேகமா வந்து வெளிய தான்டா வருவாங்க. பட் அதுக்குள்ள ஜின்னு வந்து ஸ்டாப் பண்ணிருவாங்க. "எங்க போறீங்க? இந்நேரம் தூங்கியிருப்பாங்க. நீங்க நாளைக்கு போங்க." ஆ அதுவும் கரெக்ட்டா தான் இருக்கும். நம்ம எல்லாருமே போலாம். எல்லாருமேனா, ஜேகோப், சுகா எல்லாருமேவா? அப்புறம் அத்தை, மாமா, அப்பா எப்படின்னு தெர்ல. அம்மா கண்டிப்பா வரமாட்டாங்க. பாப்போம். அப்படின்ட்டு ஜின்ன தாண்ட ஹக் பண்ணிட்டு ஒரு மாரி ஹாப்பியா இருக்காங்க அவங்க. இந்த சைடு ஸ்டேஹோப்பும் என்வாவ தான் ஹக் பண்ணிட்டு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவன்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டினாலே பயப்படுவான் என்வா. இந்த ஸ்கூலுக்கு போகிறது, லீடர்ஷிப் இது எதுவுமே எனக்கு பிடிக்காது. ஏன்னா அதெல்லாம் நம்ம பொறுப்பெடுத்துக்கணும், நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு நினப்பான். ஆனால் இப்போ பாரு 3 குழந்தைக்கு அம்மாவா போகிறான். எப்படி ஜேகோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு தடவை உங்கள் தம்பிகிட்ட இறங்கி போகலாம்ல. உங்கள் தம்பி இல்லை வேறு யார்? ஆ அது போகலாம். ஆனால் ஒரு வார்த்தை என் புருஷனை அடிச்சுட்டு எந்த மூஞ்சி அடிச்சுட்டு நீ என்னை பார்க்க வரேன்ட்டா சத்தியமாக நான் உடஞ்சிருவேன்ல. எனக்கு நம்பிக்கை இருக்குது. டேன் கண்டிப்பாக அப்படிலாம் பேச மாட்டான். அதே மாதிரி ஜங்குக்கும் அப்படிப்பட்டவன் கிடையாது. வீட்டுக்கு வந்தவங்கள வேலையை அனுப்பிவிடுறதுக்கு அவங்க அப்படிப்பட்டவங்க இல்லை ஜேஹோப். அதுக்கு போக டேன் உங்கள் தம்பி, உங்களை மாதிரி அவனுக்கும் ஈரம் இருக்கும்ல. எப்படி உங்களை மாதிரி எப்படி நீங்கள் உங்கள் கூட பிறந்த ஒரு பொறப்பை உதறி தள்ள முடியாதுன்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி தான் அவனுக்கும் இருக்கும். ஒரு தடவை போய் உங்களுக்கு தனியாக போக கஷ்டமாக இருந்தால் சொல்லுங்கள், நானும் வரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்தே போகலாம். போகலாம் போகலாம். நம்ம ஒரு தடவை என்னை போய் பார்த்துட்டு அப்படியே எல்லாரையும் ஒரு நாள் கூட்டிகிட்டு போகணும். அவ்வளோ அதே இல்லை, கண்டிப்பாக போகலாம். என்னைக்கு போகலாம்? நாளைக்கே போகலாம் என்வா, நாளைக்கே போகலாம். சின்ன குழந்த மாதிரி பண்ணுறீங்க ஜேகோப். சரி நாளைக்கே போகலாம், இப்போ தூங்குங்க அப்படின்றாங்க. ஸோ அப்படியே வந்து நம்ம ஜேகோப் தான்டா ரொம்ப என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நிறையா திங்க் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஃபைனலாக 3 பேருக்கும் அவங்க தம்பியை பார்க்கணும் இந்த மாதிரி ஒரு தாட் வந்துருச்சு. ஸோ அந்த நைட்டும் அவ்வளோ அழகாக போகுதுடா. நம்ம டேங் சைடும் சரி, ஜேகோப் உங்கள் அண்ணன் தம்பிங்க சைடும் சரி, எல்லா சைடுமே ரொம்ப சாஃப்டாக தான் போகுது. பட் அடுத்த எபிசோடு எப்படி போகும்னு தெரியாது. நான் இந்த எபிசோடில் வந்து டேக்கோட சீன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்டோரியை முடிக்கணும்ல. அப்போ வந்து வில்லைங்களையும் கொஞ்சம் காட்டினாதில் ஸ்டோரியை முடிக்க முடியும். ஸோ அடுத்த பாட்டில் எப்படி இருந்தாலும் வில்லைங்க கதை முடிஞ்சிடும். அண்டு ஜேஹோப்போட பேர் அதுக்கான ரீசனும் கண்டிப்பாக நம்மளுக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ பயப்படாதீங்க. கூடிய சீக்கிரமே இன்னொரு ஸ்டோரியில் பார்ப்போம். அதுக்குள்ளேயே நான் இந்த வில்லைங்கள்லாம் எப்படி கொண்டு வரணும்னு பிளான் பண்ணிக்கிறேன்டா. ஸோ மீண்டும் ஒரு பாட்டில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆஜி. டாட்டா பை பை. லவ் யூ ஆல். சராங்கே.